ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அதிகச்சதி சாஸ்திரார்த்தः ஸ்மரதி ஸ்ரத்ததாதி வா யத் கிருபா லேசதஸ்தஸ்மை நமோஸ்து குரவே சதா. இந்த சபையிலே உபஸ்திதமாக இருக்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் அவர்களும் மற்ற பெரியோர்களும் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிண்டு, ஸ்ரீமத் பாகவதத்திலே பரத சரித்திரம், அதிலும் விசேஷமாக பரத ரகுகண சம்வாதம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு சுலபமான ஒரு ரீதியிலே சொல்லணும் அப்படின்னு வந்திருக்கேன். ரொம்ப கடினமான வேதாந்த பாகங்கள் இதில் இருக்கு. அவ்வளவு ஆழமாக அதுக்குள்ள போகாமல் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் எனக்கு நிர்தேசம் பண்ணப்பட்டிருக்கு. வாஸ்தவமாக இப்பேற்பட்ட ஒரு பெரிய சச்சரித்திரத்தை நாம் அனுசந்தானம் பண்ணும்போது நம்மளுடைய மனசு பவித்திரமாகிறது அப்படிங்கிறத நாம்ளே அனுபவிக்கலாம். அதனாலே அப்பேற்பட்ட ஜீவன் முக்தாளாக இருக்கக்கூடியவாளுடைய ஸ்மரணம், அவளுடைய சரித்திரத்தை அனுசந்தானம் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதே மாதிரி தான் ஒரு ஜீவன் முக்தருடைய சரித்திரம் இது. பரதர் அப்படிங்கிற பேரில் ஒரு ராஜர்ஷி இருந்தார். அவர் ராஜா, அதனால தான் ராஜர்ஷின்னு பேர். அவர் தன்னுடைய ராஜ்ய பரிபாலனத்தை நியாயத்தோடு பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அதே சமயத்தில் தன்னுடைய கர்ம நிஷ்டையிலையும் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். எல்லா விதமான ஸ்ரௌத கர்மாக்கள், அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ணமாசம், சாதுர்மாசியம், இப்படி எல்லாம் பிரகிருதி விகிருதி சாதாரணமாக எல்லா விதமான யாகங்களையும் ஸ்ரத்தையோடு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார். அந்த அனுஷ்டானம் பண்ணும்போது அவர் அந்த கர்மாக்களை ஒரு பலத்துக்காக தனக்கு இப்பேற்பட்ட பலம் ஏற்படணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அனுஷ்டானம் பண்ணலே, கர்ம யோகமாக அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார். அதோடு மாத்திரமில்லை, அங்கே கர்மாவை அனுஷ்டானம் பண்ண காலத்திலே பகவானுடைய ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த அனுசந்தானம் இதுதான் ஒரு உபாசனம். இந்த உபாசனையோடு சேர்ந்து இவர் பண்ணின கர்மானுஷ்டானத்துக்கு பலமாக அவருடைய சித்தமானது பரமசுத்தமாக ஆயிடுத்து. பரமசுத்தமாக ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தோணுதுன்னு கேட்டால், நமக்கு இவ்வளவு காலம் இந்த ராஜ்யத்தை ஆண்டாச்சு, இனிமேல் நாம் தன்னுடைய புத்திரர்கள்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு தனியாக ஒரு வனத்தில் போய் அங்கே சுவாமியை பகவானை ஆராதனை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதே மாதிரி தன்னுடைய புத்திரர்கள்கிட்ட தன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்துட்டு இவர் புலகாசிரமம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டார். அந்த ஆசிரமத்தில் பகவதாராதனந்தான், எப்பவும் பகவதாராதனை. காலம்புற ஏந்திரிடத்திலேருந்து படுக்கிற பரியந்தம் பகவத் ஸ்வரூபத்தை பற்றின தியானம், பூஜை, போக்குவரத்து, அது அனுஷ்டானம் அதே பகவத் ஆராதன ரூபமாக பண்ணிட்டு இருந்தார்.
அவர் ஒரு நாளைக்கு அங்க இருந்த நதிக்கரையில ஸ்நானாதிகள் பண்ணிட்டு கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார். தியானத்திற்கு உட்கார்ந்திருந்தார். அப்படி உட்கார்ந்திருக்கும்போது அந்த நதியிலே தாகத்தோடு ஜலத்தை குடிக்கிறதுக்காக ஒரு பெண் மான் வந்து சேர்ந்தது. அந்த மான் ஜலத்தை குடிக்கிறது ஆரம்பிக்கும் போது பக்கத்திலேருந்து ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை சப்தம் கேட்டது, சிம்மநாதம். மான் அப்படிங்கிறது ஸ்வபாவத்தா பயந்த ஸ்வபாவம் கொண்டது. அது இயற்கையாகவே பயந்த ஸ்வபாவம். பக்கத்தில் சிம்மத்துடைய சப்தம் கேட்டது, கர்ஜனை கேட்டதுன்னு சொன்ன உடனே அது ரொம்ப பயந்து போயிடுத்து. பயந்து போய் எப்படியும் இந்த சிம்மம் தனக்கு பின்னாடியிலேருந்து தான் வந்திருக்கும், அதனால அதுக்கு நம்ம ஆகாரமா போயிடக்கூடாது, தன்னுடைய வயத்துல குழந்தை வேற இருக்கு, கர்ப்பிணியாக அந்த மான் இருக்கு, அதனால இதை காப்பாற்றணும்னு சொல்லி உடனே ஒரே தாண்டிதல் அவசரத்துல ஒரு அந்த நதியை தாண்டி அங்க போறது, அக்கறைக்கு போகணும் அப்படின்னு. ஆனா அது நினைச்சா மாதிரி நடக்கலை. அது தாண்டும் போது அதனுடைய கர்ப்பமானது கீழே விழுந்துடுத்து, ஜலத்துல விழுந்துடுத்து. அந்த மானும் போய் சேர்ற இடத்துல ஒரு பாறையில விழுந்து, மலைப்பாறையில விழுந்து அங்கேயே உயிரை விட்டுடுத்து. இவ்வளவு விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கார் நம்ம ராஜர்ஷி பரதர். அனுஷ்டானத்துக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் இதை பார்க்கிறார். சாதாரணமாகவே ஒரு நல்ல மனசு உள்ளவனுக்கு இப்பேற்பட்ட நிலையில அந்த குட்டி நமக்கு ஜலத்துல முதந்து வருத பிறந்த குட்டி, அதை காப்பாற்றணும்னு தோணத்தானே தோணும். எவ்வளவு குரூரமா இருந்தாலும் அவனுக்கு அந்த சமயத்துல அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும், அந்த உயிரை காப்பாற்றணும்னு தோணத்தான் தோணும். அப்படி இருக்கிறச்ச இவருக்கு தோணாமலா போகும்? உடனே அந்த குட்டியை எடுத்துட்டு வந்து அதை ஆசிரமத்துக்கே எடுத்துன்னு வந்துட்டார், அதை காப்பாற்றணும். ஏன்னு கேட்டா இந்த பிறந்த குட்டி இதனுடைய எப்பேற்பட்ட ஒரு இது, ஆரம்பத்திலேயே ஸ்வஜனைர் வியுக்தமாக ஆயிடுச்சு. அம்மா இல்லை, அப்பா இல்லை, பந்துக்கள் இல்லை, ஒத்துரும் இல்லை, அநாதனாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு நாம தான் சர்வ போஷணங்கள்லாம் பண்ணணும், இதை வளர்க்கணும், இதனுடைய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு அவருக்கு மனசுல தோணுது. உடனே அந்த குட்டியை கொண்டு வந்து ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சார். வளர்க்கும் போது அந்த குட்டியிடத்துல அந்த ராஜாவுக்கு, அதாவது பரதருக்கு எப்பேற்பட்ட ஒரு ஸ்நேகபாவம் ஏற்பட்டதுன்னு சொன்னா, அது நிஜமாவே பாகவதத்தில் படிக்கும்போது நமக்கு கண்லேன்னு ஜலம் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு ஸ்நேகபாவம். அந்த மான் குட்டி இருக்கே, அதுவும் அந்த ராஜாவிடத்துல ரொம்ப விசுவாசத்தோட இருக்கு. அதாவது தனக்கு அப்பா அம்மா யாரும் தெரியாது, அதுக்கு தன்னுடைய பந்துக்கள் எல்லாம் தெரியாது. ஆனா அப்பாவாவும் அம்மாவாவும் பந்துக்களாவும் எல்லாமா இருக்கக்கூடியது அந்த பரதர் ஒருத்தர் தான். அவரைத்தான் அதுக்கு தெரியும். அதனால அவரையே நம்பி அந்த குட்டி மான் வளர்றது. இந்த பரதருக்கும் அது மேல உள்ள ஸ்நேகானுபந்தம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இந்த ஸ்நேகானுபந்தம் ஜாஸ்தி ஆக ஆக அவருடைய அந்த பகவதாராதன காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுடுத்தோம். அவருக்கு அது தெரியறது. இந்த குட்டி இடத்துல நமக்கு ஸ்நேகானுபந்தம் இருக்கிறதுனாலே நாம் எந்த காரியத்துக்காக இந்த வனத்துக்கு வந்தோமோ அந்த காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. ஆனாலும் அவர் யோசிச்சார், இந்த குட்டியை சம்ரக்ஷணம் பண்ணுறது நம்மளுடைய கடமை. ஏன் அப்படின்னு கேட்டால், இது அந்த அந்த குட்டியுடைய அம்மாவாலே என்னிடத்துல கொடுக்கப்பட்ட ஒரு காப்பாற்றுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நியாசம். மிருகவதூன் நியாசகா அப்படின்னு பதப்பிரயோகம் பண்றாரு. யாரும் இல்லாத சமயத்துல அந்த பெண் மான் என்னத்தான் காப்பாற்றுறதுக்காக நியமிச்சுட்டு போயிருக்கு. சரணாகதியாக வந்த அப்பேற்பட்ட ஒரு வஸ்துவை நான் காப்பாத்தலை அப்படின்னு சொன்னால் அது பெரிய தப்பா போயிடும்.
பகவானே வந்து அவசான இந்த விஷயத்துக்காகத்தான் நம்மளை ஏற்படுத்தியிருக்கா. யாரு அப்படி கஷ்டத்துல இருக்காளோ அவளை காப்பாத்தணுங்கிற அந்த தர்மங்கிறது ரொம்ப பிரதானமானது. அதனால மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சா கூட பரவாயில்லை அப்படின்னு நினைச்சு அந்த குட்டியை காப்பாத்துறதுக்காக பூர்ணமாக அவர் வந்து தன்னுடைய மனசை கொடுத்துட்டார். குட்டியை காப்பாத்துறது பெரிய விஷயம், சிரமமான காரியம். ஏன்னு கேட்டா காட்டுல இருக்கார். இவர் எங்கேயாவது குட்டியை விட்டுட்டு வெளியில போனார்னு சொன்னா காட்டுல அந்த குடிசையில அந்த புலி வருமா, ஓநாய் வருமா, என்ன வரும்னு தெரியாது. இதை சாப்பிட்டுட்டு போயிடும். அப்ப எப்படி இதை தனியா விட்டுட்டு போகிறது? குட்டியை விட்டுட்டு போக முடியல. அதனால ஒரு புஷ்பம், சுவாமிக்கு பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு வெளியில போகிறச்ச கூட அந்த குட்டியை கூட அழைச்சிட்டு போனார். அந்த குட்டியை எடுத்துட்டு போவார். ஏன்னா யாரு காப்பாத்துவா, தனியா விட்டா காப்பாற்ற முடியாதே அப்படின்னு அவருக்கு தோணிது. அந்த குட்டியை தூக்கிண்டு போகும்போது அந்த குட்டி மேலே படுறதுனாலே அவருக்கு ஒரு ஆனந்தமும் கிடைச்சிது. சாதாரணமாக ஒரு சின்ன குழந்தை அப்பாவுடைய மேலே ஏறுறது, அதனுடைய ஸ்பர்ஷம் படுறதுன்னு சொன்னால் ஒரு ஆனந்தம் கிடைக்கத்தானே கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த பாவத்தோடு இருக்கிற அவரிடத்துல அந்த குட்டியை தூக்குறதோ அதை சுமக்கிறதோ இது எல்லாமே ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது, சந்தோஷத்தை கொடுத்தது. கூடவே இருந்துட்டு இருந்தார். குட்டி கொஞ்சம் பெருசா போனதுக்கு அப்புறம் சில சமயம் அது தானே இப்படி மேயறதுக்காக வெளியில போகும். ஆனா இவருக்கு அந்த குட்டியை பத்தின கவலை விடாம இருந்துட்டே இருந்தது. இவர் ஆத்துல பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் குட்டியை பத்தி நினைப்பில் என்ன சொல்லலாம், அந்த குட்டி சௌக்கியமா இருக்கணுமே, எந்த காட்டு மிருகமும் அதுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தாம இருக்கணுமே, நான் மறுபடியும் அந்த குட்டி வரதை பார்க்கணுமே, அந்த குட்டி எப்படியெல்லாம் பண்ணுங்கிறதெல்லாம் நினைச்சு பார்ப்பாராம். அது ரொம்ப ஆச்சரியமா பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. சில சமயம் இவர் வந்து கண்ணை மூடிண்டு சும்மா தியானம் பண்ணுற மாதிரி வேஷம் போட்டுன்னு உட்காந்துப்பாராம். அந்த குட்டி என்ன பண்ணுமா, அங்கேருந்து வந்து தன்னுடைய இந்த தலையில் கொம்பு முளைக்கிற சின்ன குட்டி கொம்பு இருக்கோ இல்லையோ, அந்த கொம்பை வச்சு இப்படி பின்னாடியிலேருந்து வந்து முட்டுமா. அது அவருக்கு ஆனந்தமாக இருக்கும். அது கண்டுபிடிச்சி அது வந்து இவர் சரியான தியானத்தில் இல்லை, சும்மா தான் வேஷம் போடுறார் அப்படிங்கிறத மனசில் வாங்கிண்டு ரொம்ப பிரீத்தியோட கொஞ்சறது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி பார்ப்பார். சில சமயத்தில் இவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறச்ச அந்த குட்டி அங்கேருந்து வந்து ஏதாவது ஒன்று தப்பான காரியம் பண்ணிட்டு போயிடும். பண்ணினா இவர் கோபம் வந்துடும். கோபம் வந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நீ கோச்சுண்டால் உடனே அது பயந்து வாழை சுருட்டிண்டு தன்னுடைய கிரீடைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓரமாக இருந்துட்டு பார்த்துட்டு இருக்குமா. இதெல்லாம் அவர் நினச்சி பார்ப்பார். எப்போ பார்த்தாலும் அந்த குட்டிக்கு தான் தான், தனக்கு அந்த குட்டி தான் அப்படிங்கிற ஒரு ஸ்னேகானுபந்தத்தில் இருந்துகிட்டே இருந்தார். இப்படியே நாள் போயிட்டு இருந்தது. எவ்வளோ நாள் இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு இவருக்கு காலகதியோடைய சமயம் வந்துடுத்து. பக்கத்தில் குட்டி உட்காந்துட்டு இருக்கு. அதையே பார்த்துட்டு இவர் வந்து சரீரத்தை, தன்னுடைய பிரியமான அந்த குட்டியை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு, அந்த குட்டி இருக்க அதை பற்றியும் ஒரு விசேஷம் என்ன சொல்கிறதுனா, ஒரு அப்பா பிள்ளைய பிரிஞ்சு போகும்போது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு சோகம் இருக்குமோ அந்த சோகத்தை காமிச்சுதான் அந்த குட்டி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு குட்டியை விட்டுட்டு போயிட்டார். போன உடனே அடுத்த ஜென்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக வேண்டியிருக்கு. நமக்கு எவ்வளவு பிரியமானவாளாக இருந்தாலும் எத்தனை நாள் சேர்ந்து இருக்க முடியும்? ஒரு நாள் பிரிஞ்சு தான் ஆகணும், அதில் சந்தேகம் இல்லை. குட்டியை விட்டு இந்த சரீரத்தை விட்டு போன உடனே அவருக்கு உடனே அடுத்த சரீரம் வந்தது. அவர் ஒரு மான் ஜென்மாவை எடுத்தார். இவர் வந்து தன்னுடைய ஏற்கனவே பண்ணின கர்ப்பபலமாக இதை எடுக்கலை. அவர் வந்து இப்போ சமீபத்தில் நடுப்புற வந்த இந்த குட்டியுடைய பிரேமானுபந்தம் இருக்கே, ஸ்னேகானுபந்தம், அது பிரபலமாக இருந்துட்டு சட்டுன்னு இவருக்கு பலத்தை கொடுத்துருத்தோ. ஏற்கனவே பண்ணின கர்மாலாம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பண்ணின பகவத் ஆராதனம், இவருடைய தியானம், இதுகள் எதுவுமே இந்த சமயத்தில் அவருக்கு மறக்கவே இல்லை. மானாக பிறந்த பிறகு கூட அவருக்கு பழைய ஞாபகம் இருந்துட்டே இருந்தது. இதுதான் அவர் பண்ணின சத்கர்மாவுடைய பலம். அப்போ அவர் நினைச்சார்,
நான் எங்க வந்தேன்? ராஜ்யத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு, எப்போதும் பகவத் சிந்தனையோட இருக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல தானே காட்டுக்கு வந்தேன். ஆனா, அங்க நடுப்பற இப்படி ஒண்ணு வந்துடுத்தே, விக்னம் வந்துடுத்தே. மறுபடியும் அத நான் எப்படி அனுவர்த்திக்க முடியும்? அத அனுவர்த்திக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே, அவர் என்ன பண்ணாராம், அவர் எந்த காட்டுல பொறந்தாரோ, அந்த காட்ட விட்டு தனியாக ஏற்கனவே இருந்த அந்த புலகாசிரமத்துக்கே வந்துட்டார். அங்கேயே தனியா இருந்து, எந்த விவகாரமும் இல்லை. மானாக இருந்தாலும், தனியாக அங்க இருந்து, அங்கேயே அங்க உள்ள தீர்த்தத்த சேவனம் பண்ணிட்டு, எது கிடைச்சதோ அத சாப்பிட்டுண்டு இருந்து, கொஞ்ச நாள்ல எப்போ இந்த சரீரம் தானா விட்டு போகும் அப்படிங்கிறதுக்காகவே காத்துன்னு இருந்து, அந்த சரீரம் முடியிற பரியந்தம் மான் ஜென்மாவுக்கு ஒரு காலம் இருக்கும் இல்லையா? அந்த காலம் முடியிற பரியந்தம் அங்கேயே இருந்து அவர் சரீரத்த விட்டாச்சு. இந்த சரீரம் விட்டு போன உடனே அவருக்கு அடுத்த ஜென்மா ஒரு நல்ல பிராமண குடும்பத்துல ஏற்படுறது. அந்த பிராமண குடும்பம்னா பெரிய குடும்பம். அவருடைய அப்பாவுக்கு 2 மனைவி. அதுல 2வது மனைவிக்கு இவர் ஒருத்தரும், இன்னொரு பெண்ணுமாக 2 பேருமா. இவருக்கு சகோதரி ஒருத்தி அப்படி பிடிக்கிறா. இன்னொரு அம்மாவுக்கு 9 குழந்தைகள்லாம் இருக்கு. பெரிய பரிவாரத்துல பிறந்திருக்கார். அந்த அப்பாவானவர் இவரிடத்திலையும் சரி, எல்லா குழந்தைகள் இடத்திலையும் எப்படி ஒரு அப்பா தன்னுடைய புத்திரனிடத்துல நடந்துக்கணுமோ அந்த மாதிரி விசேஷ பிரீத்தியோட அபிமானத்தோட நடந்துக்கிறார். ஆனா இவர் இருக்காரு, இந்த 2வது மனைவிக்கு பிறந்தவர், இப்போ அவர் தான் பரதர். நமக்கு அவருக்கு இது கடைசி சரீரம், சரம சரீரம். இதுக்கப்புறம் அவர் சரீரம் எடுக்க போறது இல்லை. அப்பேற்பட்ட சரீரத்துல வந்த அவர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு விட்டார். நான் இனிமே இந்த சரீரத்துல நான் இப்பேற்பட்ட ஒரு ஞானியாக இருக்கேன் அப்படிங்கிறத வெளியில காண்பிக்க கூடாது. என்னை பார்த்து எல்லாரும் ஒரு முட்டாள், இவனுக்கு ஞான சூன்யம், பைத்தியம் அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, நான் இப்படி கூடமாக இருந்துடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். அப்பா அவர் பாட்டுக்கு இந்த குழந்தைக்கு வரணுமேங்கிறதுக்காக நிறைய, அப்பா எப்படியும் குழந்தைக்கு ஞானத்தை கொடுக்கணும், வித்தியை அவன் படிக்கும்படியாக செய்யணும் அப்படிங்கிறது அப்பாவுடைய கடமை. குழந்தை படிக்கலைன்னு சொன்னால் அவன் விட்டுறக்கூடாது, அவனுக்கு எப்படியாவது படிக்க வச்சு எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி எல்லா சம்ஸ்காரங்களும் பண்ணினார், வேதாத்தியனம் எல்லாம் சொல்கிறார். ஆனால் இவருக்கு ஒன்றும் வரமாட்டேங்கிறது. இவரை எத்தனை வேதங்கள்லாம் சொல்லி கொடுத்தாலும் அவருக்கு வரவே மாட்டேங்கிறது, நிற்க மாட்டேங்கிறது. அவரும் எல்லாம் பண்ணி பார்த்தார், எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி பார்த்து கடைசியில் முடியாமல் போச்சு. அவர் காலகத்தி அடைஞ்சுட்டார், அவள் அப்பா காலகத்தி அடைஞ்சு விட்டார். அவள் அப்பா காலகத்தி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஏற்கனவே இப்போ என்ன அவள் அம்மா இருந்தா, அவள் அம்மாவும் என்ன பண்ணினானா, அப்பாவோடு சேர்ந்து அனுமரணம் பண்ணுறேன்னு சொல்லி தன்னுடைய குழந்தைகளை இன்னொரு சபத்தினி இருக்காளே அவள் கையில் ஒப்படைச்சுட்டா. நீ பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவளும் மரணத்தை ஏற்றுன்னு விட்டா. அப்போ இவர் மற்ற சபத்னி மாதாவுடைய புத்திரர்களுடைய அதீனமாக ஆயிட்டார். அவெல்லாம் இவரை கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா இவரோ முட்டாள், ஒன்றும் புரியாது, இவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவனை பற்றி கவலையில கவனிக்கிறதே இல்லை. இவரும் அது சௌக்கியமாக இருக்குன்னு அப்படியே இருந்து விட்டார். இவரை வச்சு பல பேர் வேலை வாங்குவா, பைசா கொடுத்து வாங்குவா, வேத்தனம் கொடுத்து வாங்குவா, வேத்தனம் கொடுக்காமலும் வாங்குவா. இவர் பாட்டு பண்ணிட்டு இருப்பார். பண்ணினத்துக்காக ஏதாவது இது போஜனாதிகள் கொடுத்தா அதையும் வாங்கி சாப்பிடுவார். சில சமயம் கேட்டு வாங்கி சாப்பிடுவார். அப்படி கிடைக்கக்கூடிய அன்னாதிகள் எப்படி இருக்கும்னு கேட்டால், சில சமயம் மோசமானதாக இருக்கும், சில சமயம் கொஞ்சமாக தான் கிடைக்கும், சில சமயம் நிறைய கிடைக்கும், கெட்டு போனதெல்லாம் கிடைக்கும். ஆனால் எல்லாத்தையும் எது கிடைச்சதோ அதை வாங்கி அமிர்தம் மாதிரி சாப்பிட்டுடுவார். இவர் சில இதெல்லாம் பார்த்து அவ அண்ணாக்கள்லாம் என்ன பண்ணினாலாம், வயலில் வேலை பண்ணுறதுக்கு இவரை வச்சுட்டா. இந்த ஆள் நன்னா தடியாக, நன்னா சரீரம் புஷ்டமாக இருந்தது, நல்ல யுவாவாக இருக்கார், வேலையை நன்னா செய்கிறார், யாருக்கும் ஏமாத்துறதெல்லாம் இல்லை, தப்பான காரியம் ஒன்றும் இல்லை. ஆக இவரை வச்சு வேலை வாங்குவோம்னு சொல்லி
வயல்ல வேலை வாங்கிட்டு இருந்தா. சாப்பாடு போடுறதுங்கிறது எது ரொம்ப மோசமா இருக்குமோ, அப்பேற்பட்ட ஆகாரத்த குடுத்துட்டு இருந்தார். அவரும் ஆனந்தமா அமிர்தத்த சாப்பிடுற மாரி அத சாப்பிட்டுட்டு இருந்தார். யாருக்கும் இவர பத்தி தெரியாது. இப்படி நடந்துட்டு இருக்கு. ஒரு தடவ அந்த ஊர்ல ஒரு ஒரு சமூகத்துக்கு ஒரு ராஜாவா இருக்கக்கூடியவன், ஒரு அதிபதியாக இருக்கக்கூடியவன் பத்ரகாளிக்கு ஒரு பலி குடுக்கணும்னு ஒரு பசுவ கொண்டு வந்திருந்தான். அது முதல் நாள் கட்டி வச்சிருந்தது. ராத்திரியில அதுக்கு ஏதோ க அதுக்கு ஏதோ அவுத்து விட்டா மாரி இருக்கு. தெய்வாதீனமாக அது ஓடி போயிடுத்து. ஓடி போயிடுத்துன்னு சொன்ன உடனே, அத கண்டுபிடிக்கிறதுக்காக அவருடைய ஆட்கள்லாம் வந்து தேடின்னு இருக்கா. இருட்டுல தேடுறா. ஓடிப்போன பசுவ கண்டுபிடிக்க முடியல. ஆனா, இவர் அங்க இருக்கிறத கண்டுபிடிக்க பார்த்தா. இவர் வந்து அந்த வயல காப்பாத்தின்னு இருந்தார். ராத்திரியில உட்கார்ந்துண்டு அந்த வயல காப்பாத்தணுமே! வயல்ல வாழ நியுக்தி பண்ணி வச்சிருக்காரா, அதனால ஏதாவது வந்து வயல பிராணிகள்லாம் வந்து மேயறதா, என்ன ஏதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக காப்பாத்துறதுக்காக அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆள் நன்னா இருக்கார். பார்க்கறதுக்கு புஷ்டமா இருக்கார். அந்த பசு போனா என்ன, இவர புடிச்சு அந்த இடத்துல பலிக்கு வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி அவெல்லாம் புடிச்சுன்னு வந்துட்டா. இவரும் பேசாம வந்துட்டார். அங்க வந்து ஒரு பசுக்கு என்னெல்லாம் அலங்காரம் பண்ணணுமோ, அதே மாரி இவர நன்னா குளிப்பாட்டி, இவர அலங்காரங்கள்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கா. இவர் ஒரே அழுக்கா இருப்பாரு பாவம். ஏன் இப்படின்னு கேட்டா, எங்கேயோ மூலையில கிடப்பார். மண்ணெல்லாம் மேல ஒட்டிக்கும். அதெல்லாம் அலப்பி விடுறதுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டார். பூனெல்லாம் பார்த்தா ரொம்ப அழுக்கா இருக்கும். அப்படி ஒரு பூனல் போட்டுன்னு இருப்பார். இதெல்லாம் வர்ணிச்சிருக்கு பாகவதத்துல. இல்லாதது நான் சொல்லல. தத்ரூபமா அத படிக்கிறச்சே நமக்கு கண்ணுக்கு எதிர்த்தாப்போல வந்துடுறது. அந்த சித்திரம், அந்த விசேஷமான ஒரு சக்தி இருக்கு அந்த பாகவதத்திலேன்னு தெரியுறது. இப்பேற்பட்டவர எல்லாம் அலங்காரம் பண்ணி பத்ரகாளிக்கு பலி குடுக்கறதுக்கு கொண்டு வந்துட்டா. அவரும் சரின்னு வந்துட்டார். அவருக்கு இந்த தேகத்த பத்தின கவலையே இல்ல. அதனால சரின்னு இருக்கார். அப்படி இருக்கறச்ச, அந்த விக்கிரகத்திலேருந்து பத்ரகாளி வெளியில புறப்பட்டு, பரம கோபத்தோடு இவன் அந்த பரதர வெட்டுறதுக்காக எந்த ஒரு வாள எடுத்துட்டானோ, கூர்மையான வாள, அந்த வாளையே பிடுங்கி இவாளெல்லாம் வதம் பண்ணிவிட்டா. அவர அவுத்து விட்டுட்டார். இப்படியாக அவருடைய பெருமையை பாகவதம் வர்ணிக்கிறது. ஏன்னா, அப்பேற்பட்ட ஒரு மகான் எல்லாருக்கும் தெரியல. அவர் கூட சரித்திரமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, அந்த ஊர்ல ரகுகணஹான்னு ஒரு ராஜா. ராஜாவும் நல்ல வசதியான ராஜா. அவனுக்கும் நல்ல விவேகம் உண்டு. வேதாந்தத்துல ஸ்ரத்த உண்டு. குரு பக்தி உண்டு. ஈஸ்வர பக்தி உண்டு. எல்லாமே உண்டு. அப்பேற்பட்ட நல்ல ராஜா. அந்த ராஜா ஒரு பல்லக்குல எங்கேயோ போயிட்டு இருக்கான். போகணும். பல்லக்க தூக்குறதுக்கு 4 ஆட்கள் வேணும் இல்லையா? 3 ஆட்கள் கிடைச்சா ஒருத்தர் தேவை. அப்ப அங்க தேடிண்டே வந்தா யாராவது கிடைக்கிறானா பார்ப்போம்னு பார்த்தா இவர் கிடைச்சார். இவனும் சரீரம் நல்லா புஷ்டமா இருக்கு. நன்னா இருக்கார். யுவாவா இருக்கார். அதனால இவரை கூட்டிட்டு போனான். சரின்னு வந்துட்டார். பல்லக்க தூக்கணும். ஒரு பக்கம் இவரை தூக்க சொல்றார். ராஜா பல்லக்கில் உட்கார்ந்துட்டு இருக்கார். 4 பேரா பல்லக்க தூக்கி கிளம்பினா இவர் என்ன பண்றார், கீழே கால் வைக்கிறச்ச பார்த்து வைக்கிறார். இங்கேருந்து இப்படி வைக்கணும்னா அங்க பார்த்துட்டு அப்புறம் தான் அடியை எடுத்து வைப்பார். இது சரியா வரல. மற்றவாள்லாம் கண்ணை ஓடின்னு மேலே ஓடிட்டே போகிறதுக்கு இவர் இப்படி பார்த்து வருதா நடக்கிறதா இருந்தால் ஒத்து போகலை. அந்த கதி ஒத்து போகலை. மற்றவாளோட ஒத்து போகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த பல்லக்கு இருக்கே ஆடும். எல்லாரும் இந்த 4 பேரும் பல்லக்க தூக்குறவா சமானமான கதியோட வேகத்தோட அப்படி நடந்து போனான்னா பல்லக்கு சரியா இருக்கும். ஒருத்தன் வேகமாக 3 பேர் வேகமாக போகிறான், இவன் மாத்திரம் மெதுவாக போகிறான்னு சொன்னால் அப்போ பல்லக்கு வந்து மேலேயும் கீழையும் போய் ஆரம்பிச்சிடும். இது ராஜாவுக்கு சிரமமாக போச்சு. உடனே ராஜா வந்து சரியா இந்த மாதிரி தூக்குங்கோ அப்படின்னு எல்லாரையும் பார்த்து அந்த சேவக்காலை பற்றி சொல்கிறான். அப்படி சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இவர் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கார். அப்போது மற்றவாள்லாம் ராஜாவை கூப்பிட்டு சொல்லிட்டா, நாங்கள் சரியாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 4ஆவதுவன் ஒருத்தன் வந்திருக்கானே, இவன் தான் சரியாக பண்ண மாட்டேங்கிறான். நாங்கள் போகிற வேகத்தை இவன் வரமாட்டேங்கிறான். அங்கே பார்த்து காலை வைக்கிறான். அதனால ஆடுறது
ச பல்லுக்கு சரியாக வரல. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, அவனுக்கு முதல்ல அ சொல்லுங்கோ அப்படின்னுட்டான். உடனே ராஜா வந்து பரதனை பார்த்து நையாண்டியாக பேசுறான். நையாண்டியா பேசுறதுனா என்னன்னா, பேசுறது ஒரு தினுசா இருக்கும். ஆனா அர்த்தம் விபரீதமாக இருக்கும். என்ன சொல்றான்? "தம்பி, நீ ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன்னு தெரியுறது. நீ மாத்திரம் தனியாவே இந்த பல்லக்க அவ்வளவு தூரம் நீ வந்து தூக்கிண்டு வந்திருக்கே! அப்படின்னா உனக்கு ரொம்ப சிரமமா இருக்குமே! நீ வயசானவள் வேற. ரொம்ப வயசாயிருக்கு. உன்னால தூக்க முடியாது." அப்படியெல்லாம் பேசுறான். இப்படிலாம் பேசினா இதுக்கெல்லாம் விபரீதமான அர்த்தம். நன்னா கொழு கொழுன்னு இருக்கே! அவனோட சரீரம் திருடமா இருக்கு. யுவாவா இருக்கே! உனக்கு என்ன கவலை? எதுக்காக இந்த மாரி க சரியா நடக்காம மெதுவா போயிட்டு இருக்க? அப்படிங்கிற அர்த்தம். ஆனா அவன் பேசுறது இப்படி பேசுறான். பரதர் என்ன பண்ணார்? அவர் இதுக்கு ஒண்ணும் பதில் குடுக்கல. முதல்ல ஒண்ணுமே பதில் குடுக்கல. அவர் வந்து அவர் பாட்டுக்கு பேசின்னு தூக்கிண்டு போயின்னு இருக்கார். ஒண்ணும் பண்ணல. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் போன உடனே ராஜாவுக்கு பொறுக்க முடியல. மேலேயும் கீழயும் போறது. அதனால ராஜாவுக்கு பொறுக்க முடியல. உடனே அவன் என்ன சொல்றான்? அந்த ஸ்லோகத்த வாசிக்கிறேன். ம். ஆ. அஹோ முதல்ல சொன்னது இது அஹோ கஷ்டம் பிராத்தः வியக்தம் உரு பரிஷ்ராந்தः தீர்க்கம் அத்வானம் ஏக ஏவ ஊஹிவான் சுச்சிரம் நாதிபி வா ந சன்னஹனாங்கः ஜரசா ச உபத்ருதः அப்படின்னு முதல்ல சொன்ன விஷயம். அதெல்லாம் பேசாம இருந்துட்டார். அவர் அப்படியே பேசி பழையபடிக்கு போயிட்டு இருந்தார். ஒண்ணும் காதுல வாங்கிக்கல. திருப்பியும் வந்த உடனே கோபமா பேசுறான் ராஜா. என்ன சொல்றான்? கிமிதம் அரே துவம் ஜீவன்மிருதः மாம் கதர்த்தீகிருத்ய பர்த்ரு சாசனம் அதிச்சரசி பிரமத்தஸ்ய ச தே கரோபி சிகித்சாம் தண்டபாணிரிவ ஜனதாயாக யதா பிரகிருதிம் ஸ்வாம் பஜிஷ்யசே. ரொம்ப கோபமா இப்ப பேசுறான். என்ன பேசுறான்? ஏண்டா நீ உயிரோடு இருக்கியா செத்து போயிட்டியா அப்படின்னு. உயிரோடு இருந்துட்டே செத்து போயிருக்க போல இருக்கே அப்படின்னு. ஜீவன் மிருதா. நான் சுவாமி நான் சொன்ன ஆஜையை பரிபாலனம் பண்ணாம உல்லங்கனம் பண்றியா நீ? என்ன பர்த்ரு சாசனம் அதிச்சரசி. கேட்காம நான் இவ்வளவு சொல்றேன் கரெக்டா போகணும் அப்படின்னு நீ போக மாட்டேங்கிற. உனக்கு ஒரு வைத்தியம் பண்ணணும். உன்னுடைய மதம் இருக்கே, இந்த அகங்காரம் இருக்கே, இந்த அகங்காரத்துக்கு ஒரு வைத்தியம் பண்றேன். நீ மறுபடியும் சரியா ஆயிடுவே நான் வைத்தியம் பண்ணிட்டேன்னா அப்படின்னா தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு பயன்படுத்துறான். இப்படிலாம் பேசின உடனே அப்போ இவர் பேசாம இல்லை. உடனே அவர் சொல்றார், சிரிச்சுட்டே சொல்றார் பரதன். எனக்கு தெரிஞ்ச அவர் இப்பதான் வாயை திறக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் யாரும் என்ன சொல்லியும் வாயே திறக்கல. எல்லாத்தையும் கேட்டேன் அப்படியே இருந்துட்டு இருந்தார். இப்ப என்ன சொல்றார்? துவயோதிதம் வியக்தம் அவிப்ரலப்தம் பர்த்து சமே ஸ்யாத் யதி வீரபாரஹ கந்துர் யதி ஸ்யாத் அதிகம்ய மத்வா பீவேதி ராசௌ நவிதாம் பிரவாதஹ. ராஜா அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்லிட்டு வர்றார். முதல்ல வந்து நையாண்டியா பேசினாரே அதுக்கும் சரி, அதுக்கப்புறம் கோபமா ராஜா பேசினதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு விதமான ஒரு பதில் சொல்றார். துவயோதிதம் வியக்தம் அவிப்ரலப்தம். நீ நையாண்டியா பேசினியே, அந்த நையாண்டியா பேசும்போது நீ ரொம்ப சிரமப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நீ சிரமப்படலை, உனக்கு என்ன சிரமம் வரப்போறது, நீ என்ன நன்னாத்தானே இருக்கே அப்படின்னு அர்த்தம். நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க. நிஜமாவே நான் சிரமப்படலை. ஏன் சிரமப்படலை? சிரமம் வந்து இந்த பாரத்தை தூக்கறதுனால தானே ஏற்படணும் இல்லையா? இந்த பாரத்தை எது தூக்கிறது? இந்த சரீரம் தானே தூக்கிறது. நான் தூக்கலையே. அப்ப நமக்கு அந்த பாரத்தை வகனம் பண்ணின அந்த சிரமம் எனக்கு எப்படி வந்து சேரும்? அதனால நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க. நீ சொன்னது சரியா தான் இருக்கு. உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, எனக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது. அதனால இந்த பாரத்தை தூக்குற சரீரம் வேறு, நான் வேறு. அப்ப எது பாரத்தை தூக்குறதோ அதுக்கு சிரமம் வருது நியாயம்.
நான் தூக்கவே இல்ல. எனக்கு எப்படி சிரமம் வரும்? அதனால உனக்கு சிரமமே இல்லைன்னு நீ நையாண்டியாக சொன்னியே, அது கரெக்ட்டு நான் ஒத்துக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, ஒரு மார்க்கத்தில ரொம்ப தூரமா இந்த சிபிகைய பல்லாக்க நீ தூக்கிண்டு வந்திருக்கே அப்படின்னு சொன்னியே, அப்படின்னா நீ கொண்டு வரலேன்னு அர்த்தம் நீ சொன்ன விதத்தில. அதுவும் நியாயம் தான். அது வாஸ்தவம். எப்படி வாஸ்தவம் அப்படின்னு கேட்டா, அந்த சரீரம் தூக்கிண்டு வந்திருக்கலாம். ஆனா ஆத்மாவுக்கு அதுவா அந்த பல்லக்க தூக்கிண்டு வருது? அதுவா அவ்வளவு தூரம் அந்த மார்க்கத்தில இழுத்துண்டு வருது? நடந்துட்டு வருது? இல்லவே இல்லையே! ஆனா நீ கரெக்ட்டா தான் சொல்லியிருக்க. நீ சொன்னதுல தப்பே இல்ல. அப்புறம் அதான் அது மாத்திரம் இல்லே, நீ அ தடியாக இல்லே, நாத்தி பீவா அப்படின்னு சொன்னேன். உன் சரீரம் பாவம் இளைச்சிருக்கு அப்படின்னு நீ சொன்ன. இளைச்ச நான் அப்படின்னா நீ இளைச்சு இல்லே அப்படிங்கிற அர்த்தம். நான் இளைச்சு இல்லேங்கிறது தான் வாஸ்தவம். ஏன்னா, சரீரத்துக்கு தான் இதெல்லாம் வருமே தவிர, எனக்கு வராதே! அப்ப நான் எப்படி இளைச்சிருக்க முடியும்? அதனால நீ சொன்னது கரெக்ட்டு அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. இந்த சரீரத்த இது ஸ்தூலம், இது கிருஷமாக இருக்கு, இளைச்சிருக்கு அப்படின்னு ஆத்ம ஞானிகள் சொல்ல மாட்டா. ஆத்மாவ பத்தி தெரியாத மூடர்கள் தான் பேசுவா. ஞானிகள் அப்படி பேச மாட்டா. அதனால நீ ரொம்ப சரியா சொல்லியிருக்கே, கரெக்ட்டா சொல்லியிருக்கே. ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் வியாதயः ஆதயश्च க்ஷுத்ருட் பயம் கலிஹி இச்சா ஜரா ச நித்ரா ரதிः மன்யுः அஹம் மதः சுசः தேஹேன ஜாதஸ்ய ஹி மே நசந்தி. ஸ்தௌல்யம் ஸ்தூலமா இருக்கிறது, தடிமனா இருக்கிறது. கார்ஷ்யம் க்ஷீணமாக ஒல்லியா இருப்பது. அதே சமயத்துல வியாதிகள், ஆதிகள். ஸ்தூல சரீரத்துக்கு வந்தா அது வியாதின்னு பேரு. சூக்ஷ்ம சரீரத்துல மனசுக்கு வந்தா ஆதின்னு பேரு. 2ம் வியாதி தான் நமக்கு. இந்த வேண்டாதது இருக்கே, இதுக்கு தான் வியாதி. வேண்டாத வரக்கூடிய வியாதியும் சரி. க்ஷுத் திருட். க்ஷுத்னா பசி, திருட்னா தாகம். அதே மாதிரி பயம். கலிஹின்னு சொன்னா கலகமா, சண்டை போடுறது, கலகப்படுறாளோ இல்லையா அது. இச்சா ஆசை, ஜரா முதுமை, நித்ரா தெரியும், ரதிஹி சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, மன்யுஹு கோபம், அகம்மதஹா அகம்மதஹன கர்வம் கர்வம். அதே மாதிரி சுச்சஹா சோகம். ஏதோ நமக்கு பிரியமான வஸ்து போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. அந்த வருத்தம் இது எல்லாமே தேஹேன ஜாதஸ்யஹி, தேகத்தோடு பிறந்தவனுக்குத்தானே இருக்க முடியும். தேகத்தோடு பிறந்தவன்னா யாரு? எல்லாருமே தேகத்தோடு தான் பிறக்கிறா. தேகம் இல்லாம யாராவது பிறக்கிறாளா அப்படின்னு சொன்னா தேஹேன ஜாதஸ்ய, தேஹே ந ஜாதஸ்ய. தேகத்தோடு தன்னை அபேதமாக தாதாத்மியாத்தியாசம்னு வேதாந்தத்தை சொல்லுவார். தேகம் வேறு தான் வேறுங்கிற விவேகம் இல்லாமல் தேகத்தையே தான்னு நினைச்சிட்டு இருக்காளே அவ தேகத்தோடு பிறந்தவர்கள். அவளுக்கு தான் உண்டு. தேகம் வேறு தான் வேறுன்னு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவாளுக்கு தேகத்தோடு சேர்ந்த இந்த ஸ்தௌல்யங்கார்சியம் இப்போ சொன்னோமே, இதெல்லாம் எப்படி வர முடியும்? நமே சந்தி மே நசந்தி, எனக்கு கிடையாது. இது எல்லாமே நமக்கு வேதாந்தப்படி என்ன ஆறுதுன்னு கேட்டால், நமக்கு 3 சரீரம் சொல்லுவா. நம்ம ஒன்றை விட்டுடுவோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம்னு எடுத்துப்போம். ஆத்மான்னு நம்ம வச்சுட்டோம்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இந்த 2 சரீரத்தோடு சேர்ந்து தான் நமக்கு சம்சாரத்தில் சம்சாரித்துவம் இருக்குன்னு இருக்கு. இந்த 2 சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் இல்லை, உலகமே இல்லை. கட்டோபனிஷத்து என்ன சொல்றது? ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்யாகுர் மனீஷிணஹா. இந்த இடத்துல ஆத்மாங்கிறதுக்கு ஸ்தூல சரீரம்னு அர்த்தம், ஆத்மான அர்த்தம் இல்லை. இந்த ஸ்தூல சரீரம், இந்திரியங்கள், மனசு. இப்போ இந்திரியங்கள் மனசுன்னு சொன்னால் அது சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. ஏன்னா அது வெளியில் கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஸ்தூல சரீரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்திரியம், மனசு இதெல்லாம் எடுத்துட்டோன்னா யாருக்கும் தெரியாது. ஆக சூக்ஷ்ம சரீரம் இந்த 2 சரீரத்தோடு சேர்ந்து ஆத்மா இருக்கும்போது ஆத்மேந்திரிய மனோயுக்தம் ஆத்மானம் மனீஷிணா போக்தா இத்தியாகு. அதுக்கு தான் இந்த சுகதுக்காதி சம்சாரம்.
அதுக்கு தான் கர்த்திருவம், அதுக்கு தான் போக்திருத்துவம். அப்போனா இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களோடு சேர்ந்து இருக்கிற ஆத்மாவுக்குத்தான் சம்சாரித்துவம். அப்போ சேர்க்கைனா என்ன? இதை தான் கீதையிலே க்ஷேத்திர க்ஷேத்திரஜ சஞ்யோகா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சஞ்யோகங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, இப்படி உள்ள சஞ்யோகம் இல்லை. அது அது என்னதுன்னு சொன்னால் அதுதான் அத்தியாசம், பிராந்தி, அவித்யால வரக்கூடிய பிரமை. இந்த சரீரத்தையே நான் அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கோமே, அப்படி நமக்கு நாம் நினச்சிட்டு இருக்கிறது தப்பான ஞானம். தப்பான ஞானம் இருக்கே, அதைத்தான் நாம் பிராந்தின்னு சொல்லுவோம். அந்த பிரமைக்கு தான் அத்தியாசம்னு இன்னொரு பேர். இந்த அத்தியாசத்தால் வந்ததே தவிர நிஜம் இல்லை. அதனால் இதெல்லாம் என்ன சேர்ந்ததே இல்லையே. அப்புறம் சொல்கிறார், அடுத்து கோபமாக சொல்லிட்டு வரச்சே, ஜீவன் மிருதத்துவம், நீ என்ன உயிரோடு இருந்துட்டே செத்துப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இது எனக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் இதுதான். ஜீவன் மிருதத்துவம் நியமேன ராஜன் ஆத்யந்தவத் யத் விகிருதஸ்ய திருஷ்டம். எந்த வஸ்துக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் இருக்கோ அது எல்லாத்துக்குமே எல்லாமே ஜீவன் மிருதகா தான். அது ஏன் அப்படின்னு கேட்டால், அங்கே ஸ்ரீதர சுவாமிகள் எழுதுகிறார், பிரதிக்ஷணம் ஏதாவது ஒரு வித்தியாசம் வந்து மாறிடுறது, ஆள் போய்டுறது, அந்த ஸ்தானத்தில் வேற இன்னொன்று வருது. அப்போ உண்டாகிறது உடனே மரணம்தான், விநாசம்தான். ஆக உண்டாகிறதும் விநாசமும் தானே ஜீவன் மிருத்தத்துவம். இருக்கா மாதிரி இருக்கு, உடனே விநாசத்தை அடைஞ்சு விடுறது. அப்படி இருக்கும்போது இது இந்த சரீரத்துக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பிறப்புள்ள அத்தனை வஸ்துக்கும் உண்டு, கடபட்டாதிகளுக்கும் உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு. அதனாலே இது ஒரு பெரிய தோஷம் சொல்கிற மாதிரி இல்லை, இது இல்லாதவனே கிடையாது. அப்புறம் சொன்னியே, சுவாமியான என்னுடைய உத்தரவை நீ மீறினே அப்படின்னு, அதை பற்றி சொல்கிறேன். ஸ்வஸ்வாமிய பாவோ த்ருவா ஈட்ய யத்ர தர்ஹி உச்சதேசு விதிகிருத்திய யோகா. இந்த ஸ்வஸ்வாமி பாவம் அப்படிங்கிறது இருந்தால் தானே உனக்கு சுவாமியுடைய ஆஜ்ஞையை உல்லாங்கனம் பண்ணினதாக ஆகும். இப்போ எங்கே இந்த ஸ்வஸ்வாமி பாவம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதை விசாரித்து பார்த்தா எங்கே ஸ்வஸ்வாமி பாவம் இருக்குங்கிறதே தெரியாது. இந்த தேகம் உன்னுடைய தேகம், இந்த ரெண்டு தேகத்தையும் வச்சு பார்த்தால் உன்னுடைய தேகம் சுவாமி, என்னுடைய தேகம் வந்து அதுக்கு சேவகன். அப்படிங்கிறது எந்த விசேஷத்தை வச்சு சொல்கிறது தெரியல. ஆத்மஸ்வரூபத்தை வச்சுட்டு பார்த்தால் அந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவும் என் சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவும் ஒன்றாக இருக்கும்போது எந்த விசேஷத்தை கொண்டு அது சுவாமி, இது பிருத்தியன், இது சேவகன் அப்படின்னு எப்படி சொல்கிறது? சொல்கிறதுக்கு இல்லையே. அதனால இது எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த ஸ்வஸ்வாமி பாவம் எப்படி வேணாலும் இருக்கா. இப்போது அந்த சிவிகைக்கு மேலே நீ உட்காந்துட்டு இருக்க, ஒரு சமயம் நான் அதில் உட்காந்துட்டு நான் இருக்கிற இடத்துல ஒன்றை வச்சுருந்தேன்னா நான் சுவாமி ஆகிடுவேன், நீ பிருத்தியன் ஆகிடுவேன். இது ஒரு வியவஸ்தையே இல்லையே. இது வெறும் விவகாரத்தினால இப்படி இருக்கே தவிர இது வாஸ்தவம் இல்லை. இதை நினச்சிக்க முடியாது. விசேஷ புத்தேர் விவரம் மனாக்ச பஷ்யாம என் ந வியவஹார தோன்யத்து க ஈஸ்வரஹ தத்ர கிம் ஈசித்தவ்யம் ததாபி ராஜன் கரவாம கிந்தே. இதை விசாரித்து பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு சின்ன அவகாசம் கிடைக்கிறது. அந்த அவகாசத்தை வச்சு பார்க்கறச்ச என்ன தெரியறதுன்னு கேட்டால், இது எல்லாமே விவகாரத்தை விட்டுட்டு வேறானதாக இல்லை. விவகாரத்தில் இப்படி இருக்கு, அது வாஸ்தவமானு கேட்டால் இல்லை. வாஸ்தவத்தை இது சொல்கிறதுக்கு இல்லை. இருக்கட்டும், விவகாரத்தை வச்சுட்டே இப்போ போவோம். அப்படி போனாலும் இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன். ததாபி ராஜன் கரவாம கிந்தே. அது மாத்திரம் இல்லை, நீ எனக்கு வந்து ஏதோ பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறேன், அதனால் உன்னுடைய இந்த ரோகத்துக்கு சிகிச்சை ஏற்பட்டுடும், உனக்கு ரொம்ப மதம் பிடிச்சிருக்கு, அந்த மதத்துக்கு நான் சிகிச்சை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னியே, அதை பற்றியும் என்னுடைய அபிப்பிராயம் இருக்கு சொல்கிறேங்கிறார். உன்மத்த மத்த ஜடவத் ஸ்வசம்ஸ்தாம் கதஸ்ய மே வீர சிகித்சிதேன அர்த்த கியான் பவதா சிக்ஷிதேன ஸ்தப்த பிரமத்தஸ்ய ச பிஷ்டபேஷா. இந்த இடத்துல சொல்கிறார், நான் ஏதோ உன்மத்தனாக இருக்கேன், மத்தனாக இருக்கேன், ஜடமாக இருக்கேன். நான் இருக்கிற இந்த நிலையில் எனக்கு நீ ஒரு தண்டனை கொடுத்து இந்த நிலையை மாற்றி வேறு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தானே நீ சொல்கிற. உனக்கு மறுபடியும் உன்னை சுவசமாக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஜடமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்வரூபத்தை நான் நிஜமாகவே ஜடமாகவும் உன்மத்தமாகவும் அப்படி இருந்தேன்னு ஆனால் நீ எனக்கு தண்டனை கொடுத்ததுக்காக நான் மாற முடியுமோ?
யோஜனை பண்ணிப்பார். விவகாரத்திலேயே நம்ம யோஜனை பண்ணுவோம். ஒரு பைத்தியம், அந்த பைத்தியத்தை அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நியோஜனம் பண்ணிட்டான். அந்த காரியத்தை பைத்தியம் சரியாக பண்ணாது. அதுக்கு தண்டனை கொடுத்தா அதனுடைய பைத்தியம் போயிடுமா? பைத்தியம் அதை வச்சுட்டு நம்ம பண்ணுறச்ச அது பைத்தியமாக தான் இருக்கும். தண்டனை கொடுத்ததுக்காக அதோட பைத்தியம் தெளிஞ்சு போகுங்கிறது கிடையாது. பைத்தியம் இன்னும் வேஷம் போட்டால் வேணும்னா தண்டனை கொடுத்தா போகும். நிஜமாவே பைத்தியமாக ஒருத்தர் இருக்கிறச்ச அந்த பைத்தியத்துக்கு தண்டனையால் எப்படி பைத்தியம் தெளியும்? தெரியாது. அதனால் நீ எனக்கு தண்டனை கொடுத்ததுனால உனக்கு ஒன்றும் லாபம் இல்லை. சரி, நான் நிஜமாவே பைத்தியம் அப்படின்னு வச்சுப்போம். நீ தண்டனை கொடுக்குற. அப்படி ஆனாலும் நான் பைத்தியத்தன்மையிலேருந்து வெளியில் வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நீ பண்ணினது பிரயோஜனமே இல்லாத போகுமே அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். இவ்வளோதான் சொன்னார். இதுக்கு மேலே வேற ஒன்றும் சொல்லலை. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, திருப்பியும் பழையபடிக்கு அவனுடைய அந்த பல்லக்கை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சு விட்டார். ஆனால் ராஜாவால் இந்த பல்லக்கில் இருக்க முடியலை. இவருடைய பேச்சை கவனிச்சான். அவன் ஏற்கனவே புத்திசாலி, விவேகம் உள்ளவன் தான். ராஜாவாக இருந்த காரணத்தினாலே பல்லக்கில் போயிட்டு இருக்கான். சரியாக போகணுமே, சேவகர்கள் சரியாக போகணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொன்னான். அதனால் அந்த ராஜாவானவன் உடனே பல்லக்கை விட்டு கீழே இறங்கி இவர் காலில் விழுதுட்டான். துவரையா அவருஹ்ய சிரசா பாதமூலம் உபசிருதா. தலையில் கால் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டான். நமஸ்காரம் பண்ணி க்ஷமாபயன், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி விகத நிருபதேவஸ்மய உவாச்ச. அவனுக்கு தான் ஒரு பெரிய ராஜாங்கிற அந்த கர்வம் போயிடுத்து. இப்போ சொல்கிறான், கஸ்துவம் நிகூடரசி த்விஜானாம் பிபர்ஷி சூத்திரம் கதமோவதூதः கஸ்யாசி குத்ரத்ய இஹாபி கஸ்மாத் க்ஷேமாஜனச்சேதசி நோத சுக்லஹா. நீ யாரு? எதுக்காக இப்படி கூடச்சரித்திரமாக இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கே? ஒரு சமயம் நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேனோ அவர் தான் இந்த ரூபத்தில் எனக்கு வந்திருக்காரோ அப்படின்னு மனசில் சந்தேகம் வருது. யாரை தேடி போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு சொல்கிறான், அஹஞ்ச யோகேஸ்வரம் ஆத்மதத்துவம் விதாம் முனீனாம் பரமம் குரும் வை பிரஷ்டும் பிரவருத்தா கிமிஹாரணம் தத்து கிமிஹ அரணம் தத்து சாட்சாத் தரிம் தியானகலாவ கீர்ணம். சாட்சாத் பகவானே கபிலாவதாரமாக வந்திருக்காரே. அந்த கபில மகர்ஷிகிட்ட சில சந்தேகங்கள் கேட்கணுங்கிறதுக்காக தான் இப்போ பரட்டு போயிட்டு இருக்கேன். அந்த கபில மகர்ஷியை தான் என்னை பரீட்சை பண்ணுறதுக்காக வேற ரூபத்தில் இப்படி வந்துவிட்டாரோ அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் இருக்கு. நீ பூணல் போட்டுன்னு இருக்க, யஜ்ஞோபவீத்தம் இருக்கு, அதனால நீ பிராமணன்கிறது தெரியுது. அப்படி இருக்கும்போது உன்னை நான் அவமானப்படுத்திட்டேனே, இது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு அனிஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அவரை சொல்றார். அவர் வாயால சொல்றார், நாகம் விஷங்கே சுர ராஜவஜ்ராத் ந திரக்ஷசூலாத் ந யமஸ்ய தண்டாத் நாக்னியர்க்க சோமானில வித்தபாஸ்திராத் சங்கே பிருஷம் பிரம்மகுலாவமானா. தேவேந்திரனுடைய வஜ்ரத்துக்கு நான் அவளை பயப்பட மாட்டேன். நாகம் விஷங்கே சுரராஜ வஜ்ராத் ந திரக்ஷ சூலாத். சாட்சாத் பரமசிவனே சூலத்தை காப்பிச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். ந யமஸ்ய தண்டாத், யமனுடைய தண்டாயுதத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். அக்னி அர்க்க சோம அனில வித்த, இவாளுடைய அஸ்திரங்களெல்லாம் போட்டால் அந்த அஸ்திரத்துக்கெல்லாம் எனக்கு பயம் இல்லை. ஆனால் எதுக்கு பயம்னு சொன்னால் பிரம்மகுல அவமானம், பிராமணனை அவமானப்படுத்துவதுங்கிறது இருக்கே, அதுக்கு தான் நான் பயப்படுறேன். அது எவ்வளோ பெரிய தோஷங்கிறது எனக்கு தெரியும். இப்போ இதில் நமக்கு நல்ல விஷயம் தெரியுது. ராஜாவே அந்த காலத்தில் அப்படி சொல்லியிருக்காருன்னா, இப்போல்லாம் இதுக்கு இந்த சொன்னதுக்கு அந்த இதுக்கெல்லாம் தேவேந்திரனோட அஸ்திரத்துக்கு பயப்படப்படாதுன்னு அர்த்தம் இல்லை, எல்லாத்துக்கும் பயப்படணும். ஆனால் பிரம்மகுலத்தை அவமானம் மாத்திரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் பயப்படுறேன். நீயோ பிராமணனாக இருக்கேங்கிறது தெரியுறது, அடையாளத்தை வச்சு பார்க்கறச்சே.
ஆகையால ஒன்ன நான் அவமானப்படுத்திவிட்டேனேன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. சவை பவான் லோக நிரீக்ஷணார்த்தம் அவ்யக்தலிங்கः விசரத்யபிஸ்வித் யோகேஸ்வராணாம் கதிம் அந்தபுத்திஹி கதம் விசக்ஷீத கிருஹானுபந்தः. நீ சாட்சாத் அந்த கபில மகர்ஷியாக தான் இருக்கணும், கபிலாவதாரமாக தான் இருக்கணும். இல்லாட்டா இப்பேற்பட்ட விஷயங்கள் ஒரு சாமானிய கிரகஸ்தன் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவனுக்கு தெரியற விஷயம் இல்லை நீ சொன்னது. அதனாலே நீ சொன்னதை நான் மனசில் வாங்கிட்டுட்டேன். என்னுடைய குரு தான் இந்த ரூபத்தில் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, நான் சில வார்த்தைகள் பேசினேன். முதல்ல கேலியாக பேசினேன், அப்புறம் கோபமாக பேசினேன். நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நீ ஒரு பதில் கொடுத்த நீ பேசும்போது. ஆனால் அதுக்கு மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீ சொன்ன இந்த சரீரத்துக்கு தானே சிரமம் வரும், எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டேன். எது பாரத்தை வகனம் பண்ணுறதோ அதுக்கு தானே அந்த பாரத்தை தூக்கின சுமந்த சிரமம் வர முடியும். நான் பாரத்தை வகிக்கலையே, எனக்கு எப்படி சிரமம் வரும் அப்படின்னு நீ கேட்ட. ஆனால் எனக்கு என்னமோ சரீரமே பாரத்தை வகித்தாலும் கூட அந்த ஆத்மாவுக்கு பாரம் வரும் அப்படிங்கிறது தெரிகிறது. அப்படி தெரிகிறது. ஏன்னா நீ இந்த சரீரத்தை பொய்ன்னு சொல்லிட முடியாது. பொய்ன்னு சொல்லிட்டா அதனால காரியம் நடக்காது. இல்லாத ஒரு பானையை வச்சுண்டு ஜலத்தை கொண்டு வான்னு சொன்னால் கொண்டு வர முடியுமா? இருக்கிற பானை இருந்தால் தானே அதில் ஜலத்தை கொண்டு வர முடியும். இல்லாத பானையை வச்சு ஜலத்தை கொண்டு வர முடியாது. அதனால் இல்லாததுனால நமக்கு எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. இருக்கிற வஸ்துவால தான் காரியம் நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சரீரங்கள் இருக்கே, சரீரம் இது இருக்கக்கூடிய வஸ்துவாகத்தான் நாம் ஒத்துக்கணும். அப்படி இருக்கும்போது அது எப்போ இந்த பாரத்தை தூக்கிறதோ அப்போ அதோடு சேர்ந்து ஆத்மாவுக்கு சிரமம் வரத்தானே வருது. நான் பார்க்குறேனே, திருஷ்டசிரம கர்மதா ஆத்மனோவை பர்த்துஹு கந்துஹு பவதச்ச அனுமன்னே. நானே இந்த மாதிரி காரியத்தை பண்ணினேன்னா, ஒரு காரியம் பண்ணும்போது அதனால சிரமம் ஏற்படுறத அனுபவிக்கிறேன். நீ இப்பேற்பட்ட பல்லக்க தூக்கிண்டு போறியே, இவ்வளவு பெரிய பாரத்தை தூக்கிண்டு போறேன்னு சொன்னா உனக்கும் அந்த சிரமம் இருக்கத்தான் இருக்குங்கிறத நான் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். யதா சதோ தானயனாத்யபாவாத் சமூல இஷ்டா விவகார மார்க்கா. இல்லாத ஒரு பதார்த்தத்தை வச்சுன்னு இப்பேற்பட்ட சிரமாதிகள் வர முடியாது. ஆகையாலே நாம் விவகாரத்தில் எதை வச்சுட்டு இருக்கோமோ அது சமூலம், சப்பிரமாணம், அது சத்தியமாக இருக்கணும். நிஜமாகவே உன்னுடைய சரீரத்தினால நீ செய்யக்கூடிய வேலையானது உனக்கு சிரமத்தை கொடுக்கறது அப்படிங்கிறத நீ ஒத்துக்கணும். சரீரம் தானே செஞ்சது, எனக்கு எங்கே சிரமம் வந்தது அப்படின்னு நீ பேச முடியாது. சரீரம் தானே பண்ணிது, எனக்கு எப்படி அந்த சிரமம் வரும் அப்படின்னு நீ கேட்குறியே. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளு. ஸ்தால் அக்னி தாபாத் பயசோபி தாபா தத் தாபத தண்டுல கர்ப்ப ரந்திஹி தேகேந்திரியா ஸ்வாசய சன்னிகர்ஷாத் தத் சம்ஸ்ருதி புருஷஸ்ய அனுரோதா. இந்த சாதம் வேகிறதோ இல்லையோ, எப்படி வேகிறது? பாத்திரம் இருக்கு, பாத்திரத்தில் ஜலம் இருக்கு, அந்த ஜலத்தில் அரிசி இருக்கு. நாம் நெருப்பு மூட்டுறது அடியில் மூட்டுறோம். அப்போ அந்த நெருப்பு எதில் படுறது? பாத்திரத்தில் படுறது. அப்போ அக்னி நேரடியாக பாத்திரத்தில் படுறது, அதனால அந்த பாத்திரம் சூடாகிறது. இந்த பாத்திரம் சூடானதுனாலே அதுக்குள்ளே இருக்கிற ஜலம் பயகான்னு இருக்குது. பயகாங்கிறது ஜலத்துக்கும் பேர் வைக்கலாம், க்ஷீரத்துக்கும் பாலுக்கும் பேர் உண்டு. க்ஷீரங்கிற சப்தம் எடுத்தாலும் அதுவும் ரெண்டு அர்த்தத்துலேயும் இருக்குது. ஆக பாயசம் பண்ணுறான், பாயசத்தில் அன்னத்தை போட்டு பண்ணுறான்னு வச்சுக்கலாம். அப்பவும் அந்த பாத்திரம் நெருப்பு பட்டு சூடாகிறது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜலமோ இல்லை பாலோ அதுவும் சூடாகிறது. அந்த ஜலம் பால் சூடானதுனால அதில் போட்ட அரிசி இருக்கே அது சூடாகி வேகிறது. அரிசியில் நெருப்பு படவே இல்லை, நெருப்பு பாத்திரத்தில் தான் பட்டிருக்கு. ஆனால் அதனுடைய தாபம், அந்த சூடுங்கிறது அந்த அரிசியை வேக வைக்கிற வரையில் போகிறது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த தேகம், இந்திரியம், பிராணன், மனசு இதுகளுக்கெல்லாம்
சம்சாரத்தில் வரக்கூடிய சிரமம் ஏற்படும் போது அந்த சிரமம் பட்டு ஆத்மாவுக்கும் சிரமம் வரதானே வரும். தேகத்துக்கு தானே சிரமம், ஆத்மாவுக்கு சிரமம் இல்லைன்னு நீ பேசுறியே, அது எப்படி முடியும்? தேகத்துக்கு சிரமம் வந்தால் ஆத்மாவுக்கு சிரமம் வராமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். கேள்வி நன்னா தானே இருக்கு. தேக இந்திரிய அசு ஆசை, ஆசைன்னா மனசா, சன்னிகர்ஷா தத் சம்ஸ்ருதி புருஷஸ்யானுரோதா. அதனால் அதை அனுசரித்து இருக்கக்கூடிய அந்த புருஷனுக்கு நிச்சயமாக அந்த தாபம் வரத்தானே வரும். நீ சொன்னியே, இதுவும் நல்ல அழகாக இருக்கேங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். சுவாமியுடைய ஆஜ்ஞையை உல்லங்கனம் பண்ணுறேன்னு நான் சொன்னேன். நீ சொன்ன யாரு சுவாமி யாரு சேவகன், இந்த சரீரம் அந்த சரீரத்தில் என்னப்பா வித்தியாசம் கண்டுது அப்படின்னு கேட்குற. ஆனால் அப்படி இல்லை. சாஸ்தா அபிகோப்தா நிருபதி பிரஜானாம் யஹ் கிங்கரோவை ந பினஷ்டி பிஷ்டம் ஸ்வதர்மம் ஆராதனம் அச்சுதஸ்ய யதீஹமானோ விஜகாத்யகௌகம். நான் இப்போ ராஜஸ்தானத்தில் இருக்கேன், நீ சேவகஸ்தானத்தில் இருக்க. நீ இப்படி மாறிட்டேன்னா நானும் மாற்றிக்கிறேன். நீ ராஜாவாக இருந்து நான் சேவகனாக இருந்தேன்னா நீ சொன்னதை நான் கேட்பேன். ஆனால் நான் இப்போ ராஜாவாக இருக்கேன், நீ பல்லக்கு தூக்குறவனாக இருக்க. அப்படி இருக்கிறச்ச நான் சுவாமி, நீ சேவகன். அப்போ நான் சொன்னதை நீ அவசியம் பண்ணணும். அப்போ சுவாமி சொன்னதை சேவகன் செய்யலேன்னு சொன்னால் அது அந்த ஆஜ்ஞையை உல்லங்கனம் பண்ணினதாக ஆகுமா ஆகாதா? அது மாத்திரம் இல்லை, இந்த உல்லங்கனம் பண்ணினத்துக்கு நான் தண்டனை கொடுப்பேன்னு சொன்னேனே, தண்டனை கொடுத்தால் உன்னுடைய அந்த மதம், எந்த மதத்தினால நீ அந்த மாதிரி பண்ணியோ அந்த மதத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும், மருந்து கிடைக்கும்னு சொன்னேனே, அது கூட நியாயம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் தண்டனை கொடுக்கறது என்னுடைய கடமை. நான் ஏன் இந்த தண்டனையை கொடுக்குறேன்னு சொன்னால், சாஸ்திரமானது ராஜாவாக இருக்கிறவன் தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட அந்த விஷயத்தை நான் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு தோஷம். பண்ணினேன்னு சொன்னால் நீ சரியா ஆகலையோ ஆகலையோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் என் கடமையை சரியாக பண்ணினேங்கிறதுனால என்னுடைய பாப்பம் நிவர்த்தியாகும். அது சொல்கிறார், யதீஹமானோ விஜகாத்யகௌகம். அகௌகம், நான் சரியானபடி என் காரியத்தை பண்ணிட்டேன், பலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ திருந்தலையா, நான் கொடுக்க வேண்டியது தண்டனை, ராஜாவாக இருந்துட்டு இந்த ஸ்தானத்தில் இருந்துட்டு உனக்கு அப்படி தான் பண்ணியாகனா, பண்ணிட்டேன். பண்ணினத்தினால நீ திருந்தலைன்னா அதை பற்றி நான் கவலை இல்லை. நான் பண்ண வேண்டிய கடமையை கரெக்டாக பண்ணினேனோ இல்லையோ, அதனால என்னுடைய பாப்பம் நிவர்த்தி ஆகும். அதனால நான் தண்டனை கொடுக்கறதும் ஒரு நியாயமான விஷயந்தான். நீ யாருக்கு தண்டனை கொடுப்ப, ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, பிஷ்டபேஷணம் மாதிரி அனர்த்தகமாகுமேன்னு கேட்டேன். அதனாலே தன்மே பவான் நரதேவாபிமான மதேன துச்சீகிருத சத்தமஸ்ய. இவருக்கு நிஜமாவே பயந்துட்டார். அவர் பிராமணனை நாம் தப்பான வார்த்தை பேசிட்டோமே அப்படிங்கிற மனசில் உள்ள அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் சொல்கிறார், நான் ஒரு நர தேவன், அதாவது ராஜா அப்படிங்கிற ஒரு மதத்தினால உன்னை கொஞ்சம் குறைவாக பேசிட்டேனே, துச்சீகிருத்த சத்தமனாக ஆயிட்டேன். சத்தமன், ஒரு நல்லவனை நான் தப்பாக பேசிட்டேன் இல்லையா? அதனால் நீ என் விஷயத்தில் கோபப்படாதே, என்னை திருப்பியும் ரொம்ப கருணையோட அந்த நோக்கு, கருணையோட நீ பாரு. கிருஷீஷ்ட மைத்ரீதிருஷம் ஆர்த்தபந்தோ யதா தரே சதவத்தியானம் அமுகா. என் மேலே ஒரு உன்னுடைய கட்டாட்சம், கருணா கட்டாட்சத்தை என் மேலே வை. அந்த மாதிரி பண்ணினால் நான் என்னுடைய சத் அவத்தியானம், நல்லவர்களை அவமதித்தத்தினால ஏற்பட்ட அந்த பாபத்தை நான் தாண்டி விடுவேன், பாபத்திலேருந்து விடுபடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒரு சந்தேகம் வருது, இவரோ சத்தமகா, அவரை நான் அவமதித்தாலும் அவர் ஒன்றும் கோபமே பட போகிறது இல்லை. அவரே சொல்லிட்டாரே, நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு, நீ பேசினது எல்லாமே கரெக்டாக இருக்கு, தேகத்தை தோஷம்னே அது தேகத்தை சேர்ந்தது, என்ன சேர்ந்தது இல்லைன்னு சொல்லியிருக்காரு, அவன் உங்ககிட்ட ஒன்றும் கோச்சிக்க போகிறது இல்லையே அப்படின்னு கேட்பா. சில சமயம் ஞானிகள் அவமானத்தையே எதிர்பார்ப்பாளாம். அவள் என்ன சொல்லுவா, அவமானம் பண்ணினா ஏன் கோச்சிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு சின்ன விசாரம். நாமெல்லாம் நம்மளை தப்பாக பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு மனசில் கோபம் வந்துவிடும். கோபம் வந்து விடுறது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லணும். அவன் அந்த மாதிரி பேசிட்டானா, ஆமாம் நீயும் அப்படி தானே இருக்கே,
உனக்கு என்ன வந்தது அப்படின்னு திருப்பி பேசினா ரெண்டு பேருக்கும் சமமான தோஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்திப்படுவான். ஆனால் ஞானிகள் அப்படி படமாட்டா. அவன் என்ன சொல்லுவா, அவன் சொன்ன தோஷம் எதை பற்றி சொன்ன தோஷம்னு பார்க்கணும். அவன் தெரிஞ்சு சொல்கிறானா தெரியாமல் சொல்கிறாமாங்கிறது இல்லை. அவன் சொன்ன தோஷம் என்னுடைய தேகத்தில் நிஜமாகவே இருந்ததுன்னு சொன்னால் அப்போ சொன்னது ரைட்டு. அந்த தோஷம் நிஜமாகவே என்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அவன் சொன்னது சரிதானே. அதுக்கு எதுக்காக நம்ம கோபப்படணும்? கோபத்துக்கு வடையில்லை. சரி, என்கிட்ட இல்லாத தோஷத்தை அவன் சொல்கிறான்னு சொன்னால் அவனே ஏமாந்து போயிருக்கான். இல்லாத தோஷத்தை சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட தோஷம் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கான். அந்த கயத்தை போய் பாம்புன்னு நினச்சின்னு பயப்படுறான்னு சொன்னால் அது அவன் தப்புன்னு சொல்ல முடியுமா? பிரமை. அது மாதிரி என்கிட்ட இல்லாத தோஷத்தை இருக்கிறதாக அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆஹா, அவனே ஏமாந்து போய் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு போய் என்ன நம்ம கோச்சிக்கிறதுக்கு இருக்கு இல்லையா? அவனே ஏமாளி. அதனால் கோபப்படுறதுக்கு வழி இல்லை. இப்படி பண்ணினாலும் சரி அப்படி பண்ணாலும் சரி நம்ம கோபத்துக்கு ஒன்றும் வழி இல்லைங்கிறதுனால தான் அவள் கோபப்படாமல் இருக்கா. அப்போ அந்த விதத்தில் பார்க்குறச்சே இந்த பரதரும், இவர் பரதர்னு போன ஜென்மாவுடைய பேர், இந்த ஜென்மாவில் பேர் தெரியாது. இவர் பரதரும் பழைய ஜென்மாவுடைய ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால பரதர்னே பேர் வந்துட்டு இருக்கு. இவர் பேரில் தான் பாரத வருஷம்னு இதுக்கு பேருன்னு இருக்கு. இந்த பரதருடைய பேரில் தான் ஆஜமீடம் அப்படிங்கிற அஜமீடம்ங்கிற இந்த வருஷம் இருக்கே, இது பாரதங்கிற பேரை கொண்டதுன்னு பாகவதத்தில் அந்த இடத்துல சொல்லியிருக்கு. அதனால் நீ கோபப்பட மாட்டேங்கிறது தெரியும். ஆனால் நான் பண்ணின கர்மா எனக்கு பயத்தை கொடுக்கறது. நீ நீ நவிக்ரியா விஸ்வ சுஹுர்த் சகஸ்ய. உன்னை போல இருக்கக்கூடிய ஆத்ம ஞானிகள் உலகத்துக்கே சுஹுர்த்தாக இருப்பா, சகாவாக இருப்பா. ஞானிகள் இப்படி தான் இருப்பா. ஞானிகள் ஏன் இப்படி எல்லாருக்கும் சுஹுர்த்தாக இருக்கான்னு கேட்கவே முடியாது. காரணமே இல்லை, அப்படி தான் இருப்பா. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ஆத்மாவை பார்க்குறாளோ இல்லையோ, ஒரே ஆத்மாவை பார்க்குறவா எப்படி இன்னொரு இடத்துல துரோகம் பண்ண முடியும்? தனக்கே துரோகம் பண்ணிக்க முடியுமா? யாராவது பண்ண முடியாது இல்லையா? அதனால அவள் எல்லாருக்கும் சுஹுர்த்தா தான் இருப்பாள். ஞானியை பற்றி சொல்லும்போது விஸ்வஹிதே ரதாகா அப்படின்னு சொல்கிறார். சர்வஹிதே ரதாகா அப்படின்னு எதுக்காகனா அப்படி தான் இருப்பா. ஏன்னு பிரயோஜனத்தை கேட்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய உனக்கு சாமேன வீதாபிமதே ஸ்தவாபி மகத். அதனால உனக்கு ஒன்றும் விகாரம் வரப்போறது இல்லை. நான் உன்னை தப்பாக பேசிட்டேங்கிறதுக்காக நீ ஒன்றும் கோச்சிக்க போகிறது இல்லைங்கிறது எனக்கு தீர்மானமாக தெரியும். ஆனால் எதுக்காக பயப்படுறேன்னா, மகத் விமானாத் ஸ்வகிருதாத்தி மாதிருங் நங்க்ஷயதி அதூராத் அபி சூலபாணிகி. மகத்துக்களை அவமானப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த அவமானம் பண்ணின அந்த செயல் இருக்கே, அதுவே இவனை நாசப்படுத்திடுவான். அது எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி. அப்படி சூலபாணிகி, சாட்சாத் பரமேஸ்வரனாக இருந்தாலும் கூட ஒரு பெரியவாளை அவமானப்படுத்திட்டான்னு சொன்னால் அந்த பெரியவா கோச்சுண்டு தண்டனை கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இவன் பண்ணின அந்த காரியமே இவனுக்கு நாசத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும். மகத் விமானாத் ஸ்வகிருதாத்தி மாதிருங் நங்க்ஷயதி அதூராத் அபி சூலபாணிகி. அதனால தான் நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் இதுக்கு பதில் சொல்கிறார். இனிமேதான் அவருடைய சம்வாதங்கிறது நல்லா ஏற்படுறது, வேதாந்த விஷயமாக வருது. அதில் ரொம்ப முரட்டு வேதாந்தத்துக்கு நான் போகிறது இல்லை. சுலகமாக எது வருதோ அதுதான் சொல்ல போகிறேன். அகோவித கோவிதவாத வாதான் வதஸ்யதோ நாதிவிதாம் வரிஷ்டா ந சூரயோகி வியவஹாரபேனம் தத்வாவமர்ஷேன சகாமனந்தி. ராஜா, நீ நிஜமாக ஒரு ஆத்ம ஞானி இல்லை. அகோவிதா, ஆத்ம ஞானி இல்லைங்கிறது மாத்திரமில்லை, நீ சாஸ்திரத்தினுடைய தத்துவத்தையும் நீ சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அகோவிதா. ஆனால் பேசுறது எப்படி இருக்குன்னு கேட்டால் கோவித வாத வாதான் வதசி. நமக்கு உடனே அந்த கீதையில் ஞாபகம் வருது. அர்ஜுனனை பார்த்து பகவான் முதல் வார்த்தை இதான் சொன்னார். அசோச்சியான் அன்வசோச்சிஸ்வம் அந்யசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன் அகதாசோம்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதாக. அசோச்சியான் அன்வசோச்ச. யாருக்கு நீ சோகப்பட வேண்டியது இல்லையோ, எதை பற்றி நீ சோகப்பட வேண்டியது இல்லையோ அதை பற்றி நீ சோகப்படுற அப்படின்னா என்ன ஆச்சு? இது அசட்டுத்தனம், முட்டாள்தனம்னு தெரியுது. இது ஒரு
உன்னுடைய அஜ்ஞானத்துடைய காரியம். இது நீ உன்னை அஜ்ஞானி அப்படிங்கிறத காண்பிக்கிறது. ஆனால் பேசுகிற பேச்சு பார்த்தா அந்த சாஸ்திரத்தில் இப்படி சொல்லிருக்கு இப்படி சொல்லியிருக்கு. சித்த முன்னாடி பார்த்தா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அர்ஜுனன் உபதேசம் பண்ணுறான். அப்படி இருக்கு முன்னாடி உள்ளது. அவர் தான் ஏதோ பாவம் சேனையோர் உபயோர் மத்திய ரசம்ஸ்தாபய மேச்சுத்தான்னு இவன் ஆர்டர் போடுறான். அவர் அங்கே நிறுத்தி வைக்கிறார், எல்லாரையும் பாரு அப்படின்னு சொல்கிறா. பார்த்த உடனே அவன் கலங்கி போய்டுறான். கலங்கி போனதுக்கப்புறம் தான் உபதேசத்தை ஆரம்பிச்சு விட்றான். இதெல்லாம் ரொம்ப தப்பான காரியம். அஹோபத மகத் பாபம் கர்த்தும் வியவசிதாக வயம் எத் ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாக. இது தெரியுமா? இந்த யுத்தத்தில் இந்த ஜனங்கள்லாம் அழிஞ்சா அதனோட வரக்கூடிய பலம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த இருக்கிற இத்தனை சைனிக்கால் இருக்காளே, இவாளெல்லாம் அழிஞ்சு போனா அவளுடைய குடும்பங்களுடைய கதி என்ன ஆகும்? அவள்லாம் கெட்டு போயிட மாட்டாளா? அப்போ ஒரு பெரிய பரம்பரையாக பாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கர்மாவில் நான் இப்போ மாட்டின்னு இருக்கேன். இதனால இந்த யுத்தம் பெரிய தீர்க்கதரிசியாக பவிஷ்யத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதை ஆலோசனை பண்ணி பார்த்தா இதனால பாப்பந்தான் வரப்போகிறது அப்படின்னு சுவாமிக்கு உபதேசம் பண்ணுறான். அதனால் நான் இந்த யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு இப்படிலாம் பண்ணிட்டு ஒரே கலக்கமாக வேற இருக்குன்னு சொல்லிடுறான். எனக்கு புரியவே இல்லை. நான் உனக்கு சிஷ்யனாக வரேன், சிஷ்யஸ்தேகம் சாதிமான் துவாம் பிரபன்னம். அப்போ தான் சுவாமி சொல்கிறார், அசோச்சான் அன்வசோச்சஸ்தம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசி. அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறார். இங்கே அகோவித கோவித வாதவாதான் வதசி அதோ நாதிவிதாம் வரிஷ்டா. உனக்கு தத்துவம் தெரியலப்பா, ஆனால் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா தத்துவம் தெரிந்தவர்கள் இந்த லோகத்தில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் இருக்கே, இந்த விவகாரத்தை பரமார்த்தம்னு சொல்ல மாட்டாளாம். அப்போ இதுலேயும் தெரிகிறது, யார் தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்களோ அவ இந்த விவகாரத்தில் நடக்கக்கூடிய விவகாரத்தை பரமார்த்தம்னு சொல்ல மாட்டா. நியாயமான விஷயந்தான். இப்போ அது கயிறு தான் கிடக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அந்த பாம்புன்னு யாராவது சொல்லுவாளோ? சொல்ல மாட்டான். இது தெரியாதவன் பாம்புன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது பாம்பு பாம்பு பாம்புன்னு எத்தனை சொல்லிட்டு இருக்கானோ அது அவன் சொல்கிற எது வரையில் இந்த தத்துவம் தெரியலையோ அது வரையும் நிஜம்னு வச்சுக்கணும். இது பாம்புன்னு தெரியறது, நம்ம ஓடி போனோமா வேண்டாமா, பரீட்சை பண்ணி பார்த்துட்டு போவோம்னு நினைக்கக்கூடாது. பாம்புன்னு சொன்னால் டகார்னு வெளியில் நடந்துடலாம், அது நிஜமா பொய்யான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ என்ன, உடனே நம்மளை காப்பாற்றிக்க வேண்டியதுங்கிறது ஓடணுமா இல்லையா? ஓடணும். ஆனால் அது நிஜமாவே பாம்பு இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. நிஜமாக பாம்பாக இருந்து கொடுத்தனா நமக்கு ஆபத்தை கொடுத்துருமோ இல்லையோ? அதனால விவகாரத்தில் அவ்வளவு போகிறோம். ஆனால் இது பரமார்த்தம்னு சொல்ல மாட்டா ஞானிகள். நீ இதை பரமார்த்தம் அப்படின்னு வச்சுண்டு பேசினியே, அதுலேருந்தே நீ ஞானி இல்லை, அகோவிதா அப்படிங்கிறது தெரியுது. ததைவ ராஜன் உரு கார்கமேத விதான வித்யோரு விஜృంభిதேஷு ந வேதவாதேஷு ஹி தத்துவவாதா பிராயேண சுத்தோ நு சகாஸ்தி சாது. இது ஒரு கஷ்டமான ஸ்லோகம்தான். இதில் என்ன சொல்கிறார்? நீ வேதத்தில் விதிக்கப்பட்ட அந்த ஆசிரம தர்மங்களை வச்சுண்டு கிரகஸ்தன் இப்படி இருக்கணும் அப்படின்னு உனக்காக விதிக்கப்பட்ட கர்மாவை நான் அனுஷ்டானம் பண்ணுறது தப்பா? அதனுடைய பலம் இப்போ நான் ராஜாவாக இருக்கிறதுனால எனக்கு ராஜநீதிங்கிற அந்த சாஸ்திரப்படி தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது விதியானபடியால் நான் அதை அனுஷ்டானம் பண்ணுறேன். இதை அனுஷ்டானம் பண்ணினத்துனாலே நான் அது சரியாகிறதோ ஆகலையோ, ஆனால் நான் என் கடமையை பண்ணினேங்கிற காரணத்தினால என்னுடைய பாபம் நிவர்த்தி ஆகும், எனக்கு பாபம் குறையும் அப்படின்னு நினைக்கிறையோ இல்லையோ? நான் அதை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இது பரமார்த்தம் இல்லைங்கிறத சொல்கிறேன். இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அது தத்துவவாதம் இல்லை, விவகாரம்தான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பதம் போட்டிருக்கார். விவகாரமேனம் தத்வாமர்ஷேன சக ந ஆமனந்தி. இந்த விவகாரம் அப்படித்தான், விவகாரத்தில் இப்படித்தான் இருக்கணும், சாஸ்திரப்படி இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் வாஸ்தவம். ஆனால் இது தத்துவம்னு நினைக்கக்கூடாது, இதுவே பரமார்த்தம் ஆகாது. வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த அனுசாசனங்களில் இந்த தத்துவங்கிறது பிரகாசிக்கலை. அது விவகாரத்தில் எப்படி நீதியோடு எப்படி இருக்கணுங்கிறத காப்பிச்சு கொடுக்கறதே தவிர நீ பார்க்கக்கூடிய அந்த சாஸ்திரமானது
உனக்கு தத்துவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு படிதான். இதை ஏறினாதான் நீ மேலே போகலாம் அப்படிங்கிற நிலைமையை தவிர அது இதுவே பரமார்த்தம், இதோடு நான் நிறுத்திக்கிறேன்னு நிறுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்றார். பல பேருக்கு வேதாந்தம் படித்தவாளுக்கு கூட அந்த வேதாந்தத்தினால ஏற்படக்கூடிய அந்த பூர்ணமான ஒரு பலம் ஏற்படுறது இல்லை இல்லையா? அவளுக்கு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவா, வேணும்னா சொல்லுவாளோ என்னவோ, ஆனால் அனுபவத்தில் தெரியப்படுதான்னு கேட்டால் சந்தேகம்தான் இல்லையா? அது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறார். நதஸ்ய தத்துவகிரகணாய சாட்சாத் வரியசீரப்பி வாச்ச சமாசன் ஸ்வப்னே நிருக்தியா கிரகமேதி சௌக்கியம் நயஸ்ய ஹேயானுமிதம் ஸ்வயம் சியாத். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகமாக இருக்குது. வேதாந்தத்தை இவன் படிக்கிறான். படித்தா அந்த வேத வாக்கியம் இவனுக்கு சரியான அர்த்தத்தை போதிக்கணுமா வேண்டாமா? அவசியம் போதிக்கணும், நியாயம்தான். இவனும் அந்த வேதத்தை படித்து சரியாக அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்கிறது சரி. ஆனால் சாட்சாத் அந்த போதத்தை அந்த வேத வாக்கியம் கூட இவனுக்கு உண்டு பண்ண முடியாமல் போகிறது. வரியசீரப்பி வாச்சகா சமாசன், ரொம்ப உசத்தியான வேதாந்த வாக்கியம். ஆனால் அந்த உசத்தியான வேதாந்த வாக்கியம் கூட இவனுக்கு தத்துவ கிரகணத்தை, அதாவது சாட்சாத்காரம், அபரோக்ஷமாக அந்த தத்துவத்தை புரிய வைக்க முடியாமல் போகிறது. முடியல. ஏன் முடியலை அப்படின்னு கேட்டால், நாம் ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னொருத்தர் சொல்லி கேட்போம், ஆச்சரியப்பட்டு கேட்போம். அப்படி உண்டா, அப்படியா அப்படின்னு நான் நம்ப முடியல. ஆனால் அவர் சொல்கிறார், அப்படியா, ஆமாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா? கேட்கும்போது அது பரோட்சமாக நம்ம மனசில் வாங்கிக்கிறோமே தவிர உண்மையாக இல்லை. நம்ம சரீரம் இருக்கே, ஸ்தூலமான இந்த சரீரத்துக்குள்ளே அந்த வைத்தியாள் என்னென்னலாம் இருக்குதுன்னு அவாக்கு தெரிஞ்சிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லும்போது நான் ரொம்ப விஸ்மயமாக அதை கேட்குறேன். அப்படிலாம் இருக்கா நம்ம சரீரம்? மனசாப்பி அச்சிந்திய ரச்சனாரூபஸ்ய அப்படின்னு பாஷ்யக்காரர்கள் இந்த சரீரத்தை பற்றி சொல்கிறா. அப்போ அந்த சாஸ்திரத்தை படித்து தெரிஞ்சுட்டவா இந்த சரீரத்தில் இப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் ஆச்சரியப்பட்டு அதை கேட்பேனே தவிர, ஆனால் அதை அப்படியே அனுபவிக்க முடியுமா? இந்த சரீரத்தில் என்ன உள்ள எப்படி இருக்குது, எப்படிலாம் நிர்மாணம் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை அனுபவிக்க முடியுமானா முடியாது. பரோட்சமாக சொல்லி கேட்டு ஆச்சரியப்படலாம், அவ்வளோதான் முடியும். அதே மாதிரி இந்த வேதாந்த வாக்கியத்தில் ஆத்மாவை பற்றி அப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெறும் ஆச்சரியப்படலாமே தவிர அதுதான் அதே மாதிரி என்னுடைய ஸ்வரூபம் இருக்கே அப்படிங்கிறத நான் அனுபவிக்க முடியலை. அந்த வேதாந்த வாக்கியத்தினால எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த முடியலேன்னு தான் சொல்லணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நான் அதை அனுபவிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணலேங்கிறது தான் காரணம். இது வேதாந்த வாக்கியத்தினுடைய தப்பு இல்லை. இந்த மாதிரி அனுபவத்து வரத்துக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணலை. அந்த அனுபவம் வேணும்னே நான் பார்க்கலேங்கிறது தான் காரணமே தவிர அதனுடைய தப்பு இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறார் உத்தரார்த்தத்திலே, ஸ்வப்னே நிருக்தியா கிரகமேதி சௌக்கியம் நயஸ்ய ஹேயானுமிதம் ஸ்வயம் சியாத். இவன் சொப்பனத்தில் பார்க்குறான், பெரிய ராஜ்யம் கிடைச்சது, ஏதோ ஒரு சௌக்கியமாக ஒரு ரொம்ப வசதியான சொப்பனம் வந்தது, பரம சௌக்கியமாக இருக்க மாதிரி சொப்பனம் பார்த்துட்டான். இந்த சௌக்கியத்தை பார்க்குறான். நிஜமாக ஒரு அந்த ராஜ்யம் கிடைச்சதுன்னா இவனுக்கு எப்பேற்பட்ட சௌக்கியம் இருக்குமோ அதே மாதிரி சொப்பனத்தில் இவன் பார்க்குறான். ஆனால் முழிச்சுண்டதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத போய்ட்டு இவன் ஒரே ஏழை. சொப்பனத்தில் பார்த்தா பெரிய சக்கரவர்த்தி ஆகிட்டான், பெரிய சாம்ராஜ்யம். அப்படி பார்க்கலாமோ? சொப்பனம் பார்க்கலாம். ஆனால் முழிச்சுண்டதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இது தெரியுறது இவனுக்கு. சொப்பனத்தில் பார்த்தது பொய் அப்படிங்கிறத இவன் புரிஞ்சுன்னுட்டான். சொப்னத்தில் பார்த்தேனேங்கிறதுக்காக இவன் முழிச்சதுக்கப்புறம் நான் ராஜா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். அது வாஸ்தவம் தானே? இதை அப்படியே ஜாக்கிரத்தில் இவன் அப்ளை பண்ணுறது இல்லை. சொப்பனத்தில் பார்த்தது க்ஷணிகமான அந்த ராஜ்யமானது எது உண்மை இல்லையோ அதனால தானே முழிச்சுண்டதுக்கப்புறம் நான் ராஜான்னு அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அதே மாதிரி ஜாக்கிரத்தில் நாம் பார்க்கும்போது இந்த இது இருக்கே, எந்த ஒரு ஸ்வரூபத்தில் நம்ம அனுபவிக்கிறோமோ, பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறோமோ, இதுவும் அதே மாதிரி தான் ஒரு சொப்பனம். இது கூட உண்மை இல்லைங்கிறத இவன் தன்னுடைய புத்தியால் நினைக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் காரணம். ஸ்ருதி சொன்ன அந்த ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்தாக அனுபவம் பண்ண முடியாத போகிறதுக்கு காரணம் இவன்
இப்போ பார்க்கக்கூடிய ஜகத்தை உண்மையினே நம்பிடுறானே தவிர எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அந்த சொப்பனத்தை பொய்ன்னு நம்புற மாதிரி இதை நம்ம அவனால் சிந்திக்க முடியவில்லை. அப்படிங்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஸ்ரோதவ்யான்னு சொல்லிட்டு மந்தவ்யான்னு வேற சொல்லியிருக்கு. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, ஆத்ம தரிசனம், ஆத்ம சாட்சா்காரம் வேணும். இதுதான் வேதாந்தத்தினுடைய பலம். அதுக்காக என்ன பண்ணணும்? ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யா. ஆக முதல்ல வேதாந்த சிரவணம் பண்ணி விஷயத்தை பரோட்சமாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அதை மனனம் பண்ணணுமா. மனனம் பண்ணினா தான் அது தன்னுடைய அனுபவத்துக்கு வர முடியும். மனனங்கிறது இந்த யுக்திகள். இந்த யுக்திகளை வச்சு இந்த நன்னா அதை மனனம் பண்ணினோன்னா மனசில் வாங்கிக்க முடியும். மனசில் வாங்கின்றதுக்கு அப்புறம் கூட அந்த வாசனா பிராபல்யாத், பழைய வாசனைகள் ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுனால அது அதே மாதிரி தான் அனுவர்த்திச்சுட்டே இருக்குது, பேத தரிசனமே இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நிதித்தியாசித்தவ்யான்னு சொல்லியிருக்கு. இல்லைன்னா நிதித்தியாசனம் எல்லாரும் பண்ணுங்கிறது நியமம் இல்லை. பிரத்யக்ஷமாக ஆத்ம சாட்சா்காரமானது இவனுக்கு சிரவணத்தினாலேயே கூட ரொம்ப சுத்தமான சித்தம் இருக்கிறவனுக்கு வந்துவிட முடியும்னு ஒத்துண்டிருக்கா பாஷகாரெல்லாம். ஒரு தடவை கேட்டாலே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளவு பரிசுத்தமான ஆத்ம மனசை உள்ளவனாக இருந்தானே. ஆனால் மனனம் பண்ணினதுக்கப்புறமும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. மனநெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வரலன்னு சொன்னால் அப்போ தான் நிதித்தியாசனம் வேணும் அப்படிங்கிறத சூத்திரக்காரரே காமிக்கிறார். ஆக இப்படி இருக்கிறச்சே நமக்கு என்ன தெரியறதுன்னு கேட்டால், நாம் கற்றுட்ட விஷயத்தை நாம் தனக்கு அனுபவமாக வரணும்னு சொல்லி கற்றுக்கலே, அதனால தான் தெரியல அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டதாக ஆகிறது. யாவன் மனோ ரஜசா பூருஷஸ்ய சத்வேனவா தமசாவா அனுருத்தம் சேதோபிஹி ஆகூதிபிஹி ஆதனோதி நிரங்குஷம் குஷலஞ்சேதரம்பா. நிஜமாவே நீங்கள் பார்க்கலாம், ஆத்மா வேறு, சரீரம் சரீராதிகள்லாம் வேறு. நம்மளுடைய மனசு இருக்கே, இந்த மனசு சத்வகுணத்தினாலேயோ தமோ குணத்தினாலேயோ, ரஜோகுணத்துக்கு உபலக்ஷணம் அதையும் வச்சுக்கலாம், இந்த குணங்கள்னாலே அது எப்போ வேலை செய்யறதோ அப்போது சில சத்வகுணத்தினால வேலை செய்யும் போது இதனால் வரக்கூடிய பலன் தர்மம் சௌக்கியமாக இருக்கும், நல்லதாக இருக்கும். தமோ குணத்தினால வேலை செய்யும் போது அது அதர்மம் வரும், அதுலேருந்து வரக்கூடியது துக்கம் வரும். இதுதான் குஷலம் இதரம் அப்படின்னு சொல்கிறார். குஷலம்னா நல்லது, சுகம், தர்மம். இது சத்வகுணத்தோடு மனசு வேலை செஞ்சதுன்னு சொன்னால் இது அந்த சமயத்தில் இவனுடைய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக இவனுக்கு நல்ல தர்மம் வந்து சேரும். தப்பான வேலை பண்ணிட்டு இருந்தான்னா அதுக்கு தகுந்தா போல இதரத்து வேற மாதிரியான பலம் வந்து சேரும். வாசனாத்மா, இந்த மனசு இருக்கே, இதுதான் அந்த அப்பேற்பட்ட வாசனைகள் சம்ஸ்காரங்களை தன்னிடத்துல சேர்த்துக்கிறது. அதனால அதை வாசனாத்மானே சொல்லிட்டார். வாசனாத்மா விஷயோபரக்தா குணப்பிரவாகா விகிருத்தா ஷோடசாத்மா. பிரசனோபனிஷத்தில் சொல்லும்போது இந்த நம்ம சாதாரண ஜீவாத்மான்னு சொல்கிறோமோ, நான் நம்ம எந்த ஜீவாத்மாவை சொல்கிறோமோ இவனுக்கு ஷோடச கலஹா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கு. அங்கே சொல்லும்போது அந்த 16 கலைகள் உள்ள அந்த புருஷன் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னார், இல்லை எனக்கும் தெரியாது, நான் சொல்கிறது பொய் இல்லை, தெரிஞ்சிருந்தா உனக்கு சொல்லாமல் வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்கோன்னு ஒரு சிஷ்யர் வந்து கேட்குறார் பிப்பலாதருங்கிற வாத்தியார்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், எங்கே இருக்கான் அந்த 16 கலைகள் உள்ள புருஷன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேள்விக்கு, இஹைவாஸ்மி ஷரீரே சோம்ய சபுருஷா யஸ்மின் நேதா ஷோடச கலா பிரபவந்தி. அந்த ஷோடச கலா புருஷா யார் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். இதில் பார்த்தா இந்த மனசு இருக்கா இல்லையா, மனசோட ஆத்மா சேர்ந்து நமக்கு ஒரு ஸ்வரூபம் கிடைக்கிறதே, இதுதான் அந்த ஷோடச கலா புருஷா. இதுலேருந்து பிரித்து பார்த்தா கண்ணாடியில் தெரியக்கூடிய முகம் அழுக்காக தெரியும். அது ஏன் அப்படின்னு கேட்டால், கண்ணாடியில் அழுக்கு இருக்கிறதுனால. முகத்திலே அழுக்கு இருந்தாலும் தெரியும், ஆனால் ஸ்வச்சமான முகத்தை பிம்பம்னு வச்சுக்கோ, ஸ்வச்சமாக இருக்க முகம் கண்ணாடியில் பார்க்குறான், அழுக்காக தெரிகிறது. அப்படி தெரியறதுன்னா ஏன் அப்படி தெரியுறதுன்னா, முகத்தில் உள்ள அழுக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இப்போ கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கு பிரதிபிம்பத்தில் தெரிகிறது. அதே மாதிரி இந்த மனசில் பிரதிபலிச்சு இருக்கக்கூடிய அந்த சுத்தமான சைத்தன்யம் இருக்கே, இது அழுக்காக சம்சாரியாக இல்லாமல் தெரியுது. ஷோடசகல புருஷகான்னு இதைத்தான் சொல்கிறார். இதுலேருந்து பிரித்து நம்ம முகத்தை தனியாக பார்த்தோன்னா அப்போ அழுக்கு இருக்காது.
அதே மாதிரி இங்கேயும் மனசுலேருந்து பிரித்து ஆத்மஸ்வரூபத்தை தனியாக பார்த்தோமானால் நமக்கு அது பரிசுத்தமான பிரம்மஸ்வரூபமாகவே இருந்துட்டு இருக்கும். அதில் வித்தியாசம் இல்லை. இந்த மனசுனால தான் இவன் சம்சாரியாக ஆகிறான். இந்த மனசுனாலேயே தான் சம்சாரத்திலேருந்து முக்தனாகவும் ஆகிறான். வாஸ்தவத்தில் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கும்போது அதுக்கு சம்சாரித்துவங்கிற பந்தமும் கிடையாது, அதுலேருந்து முக்தியும் கிடையாது. பந்தங்கிறது வாசமாக இருந்தால் தானே அதுலேருந்து முக்திங்கிறது வாசமாக முடியும். அது எப்பவும் போல இருந்துட்டு இருக்கு, சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கு. அதைத்தான் மேலே சொல்கிறா, இதெல்லாம் மாயையால் வந்ததுன்னு. அதனால தான் சொல்கிறா, சுகம் துக்கம் வதிரிக்தஞ்ச தீவிரம் காலோபபன்னம் பலம் ஆவ்யனக்தி ஆலிங்கிய மாயாரச்சிதாந்தராத்மா ஸ்வதேகினம் சம்ஸ்ருதி சக்கர கூட்டா. நான் ஒரே ஒரு ஸ்லோகம் தான் கடைசியில் சொல்லி முடிக்கணும்னு பார்க்குறேன். இப்போ இதை பார்க்கறானே இந்த ஆத்மா யாருன்னு கேட்டால் இவனுக்கு க்ஷேத்திரஜன்னு பேர். இந்த க்ஷேத்திரஜங்கிறது யாருன்னு கேட்டால் க்ஷேத்திரஜன் தான் அந்த பரமாத்மா, வேற யாரும் இல்லை. க்ஷேத்திரஜா அப்படிங்கன்னு சொல்கிறது வேற யாரும் இல்லை. ஏவம் பரோ பகவான் வாசுதேவா க்ஷேத்திரஜா ஆத்மா இதம் அனுப்பிரவிஷ்டா ந யாவதேதாம் தனுபிரன் நரேந்திர விதூய மாயாம் வயுனோதயேன விமுக்தசங்கா ஜிதஷட் சபத்னஹ வேத ஆத்மதத்துவம் பிரமதீகதா. எது பரியந்த இந்த தத்துவத்தை இவன் புரிஞ்சுக்க முடியாதோ அது பரியந்த பிரமதி, தாவத் பரியந்த இவன் இந்த பிரமணத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பான். ஆக ஆத்ம தத்துவ ஜானம் வந்தால் தான் நமக்கு மோட்சம் அப்படிங்கிறத இங்கே அழகாக சொல்லி உபதேசம் பண்ணுறார். இந்த உபதேசம் ஆனத்துக்கு அப்புறம் அவர் நமஸ்காரம் பண்ணுற ஸ்லோகத்தோடு நான் நிறுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்குறார், சந்தேகம் இருக்குன்னு. அந்த சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுறார். அது கொஞ்சம் கடினமான விஷயங்களாக இருக்கிறதுனாலே ராஜா இந்த பதிலை கேட்டுட்டு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நிறுத்திக்கிறேன். நமோ நம காரண விக்கிரகாய ஸ்வரூப துச்சீகிருத விக்கிரகாய நமோ அவதூத த்விஜபந்து லிங்க நிகூட நித்யானுபவாய துப்பியம். காரண விக்கிரகம்னு இங்கே பரதரை பார்த்து சொல்கிறார். காரண விக்கிரகம் அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்கிறாருன்னா, வாஸ்தவமாக இவருடைய சரீரம் இப்படி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு காரணத்துக்காக இந்த ரூபத்தில் இருந்துட்டுருக்கார். பகவானே அப்படி பண்ணுவார். சாதகனுக்கு அனுகிரகம் வேணும், அவன் இந்த ரூபத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னால் அந்த ரூபத்துக்கு வந்துடுவார். அவருக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த ரூபத்தில் அனுகிரகம் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கே ஸ்வரூப துச்சீகிருத்த விக்கிரகம். உன்னுடைய ஸ்வரூப தியானம் இருக்கிறதுனால உனக்கு இந்த சரீரத்தினுடைய பானமே இல்லை, அது துச்சமாக இருக்குது. நீ தான் அவதூதன். மற்றவாளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு திவிஜ பந்து மாதிரி இருக்கு. அதாவது பிராமணன், ஆனால் பிராமணோச்சிதமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டால் பண்ணலை. அதனால் த்விஜ பந்து ரூபமாக இருக்கே. ஆனால் நிகூட நித்யா அனுபவாய, நித்தியமான ஆத்மஸ்வரூபத்தை எப்போதும் அனுபவிச்சுட்டு இருக்கு. அது மற்றவாளுக்கு தெரியாமல் கூடமாக மறைஞ்சு இருக்கும்படியாக இருக்கே. உனக்கு நமோ நமஹா, உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். இதோடு இந்த பரத ரகுகண சம்வாதத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ இதிலேருந்து கிரகிக்க முடிஞ்சதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். வாஸ்தவத்தில் இது சொல்லும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு பிரமோதத்தை நான் அனுபவிக்கிறேன். இப்போ இதனால் எல்லாருக்கும் என்ன ஒரு பிரீத்தி வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நாம் பண்ணின இந்த உபன்யாசமானது பகவத் சரணத்தில் நான் சமர்ப்பணம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய பாபத்தை போக்கும்னு அவர் சொன்னபடி அகௌகத்தை போக்குங்கிற நம்பிக்கையோட பகவத் சரண அரவிந்தத்தில் இதை சமர்ப்பணம் பண்ணிட்டு இதோ பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்காரம் நமஸ்காரம்.